ஹலோ மை கேம் சேஞ்சர்ஸ். குடும்ப பொறுப்பை தன்னுடைய தோளில் சுமக்கும் அழகான இளம் பெண் நிலா. அவளுடைய வறுமை நிலைமை தெரிந்திருந்தும் காதலிக்கும் ஆரவ். அவனுக்கு பின்னால் இருக்கும் அவனுடைய பணக்கார அப்பா எப்படிப்பட்டவர் என்ற உண்மை தெரிந்ததும் நிலா ஆரவை வெறுக்கத் தொடங்குகிறாள். அதன் பிறகு தோன்றும் விபரீதங்கள் நிலாவையும் ஆரவையும் ஒன்று சேர்த்ததா அல்லது மேலும் பிரித்து வைத்து விளையாடியதா என்பதை அறிந்து கொள்ள வாருங்கள் நாவலுக்குள் செல்லலாம். இது நீதானே என் பொன் தூரிகை ஆடியோ நாவல். கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே மகி. அத்தியாயம் 1. காலை இளம் சூரிய கதிர்கள் பாரதி அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியின் பழைய ஜன்னல் வழியே நீளமாக கோடு கிழித்து உள்ளே நுழைந்தன. அந்த பள்ளியின் அழுக்கு படிந்த சுவர்களும் தரையில் படிந்திருந்த தூசி நிறைந்த பழைய காங்கிரீட்டும் கரும்பலகையும் ஆரவ் கிருஷ்ணாவிற்கு தினசரி காட்சிகளாக இருந்தன. ஜன்னலுக்கு வெளியே சின்ன பிள்ளைகள் பள்ளியின் வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்தன. அவன் புன்சிரிப்புடன் தன்னை மறந்து அந்த காட்சிகளை நின்று ரசித்துக் கொண்டிருந்தான். மனதிற்குள் அந்த காட்சியை அப்படியே ஓவியமாக வரைய வேண்டும் என்று தோன்றியதும் அவசர அவசரமாக ஓவியப் பலகையை எடுத்து வைத்துக்கொண்டு வரையத் தொடங்கினான். அப்பொழுது பள்ளியின் பிரேயருக்கான முதல் பெல் ஒலிக்கவும் அவன் பிரஷை அப்படியே ஸ்டாண்டில் போட்டுவிட்டு பிள்ளைகளை பிரேயருக்கு அழைத்து செல்லும் வேலையை தொடங்கினான். ஆர்த்தி குட்டி, நீ மட்டும் ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? வா, பிரேயருக்கு போகலாம் என்று 2ஆம் வகுப்பில் படிக்கும் அந்த சிறுமியின் கையை பிடித்து அழைத்து கொண்டு பிரேயர் நடக்கும் வராண்டாவை நோக்கி மெல்ல நடக்கத் தொடங்கினான். சார், எனக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கு, தலை வலிக்குது என்று அந்த சிறுமி சொல்லவும் அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்த ஆரவ் லேசாக முகம் சுழித்தான். அவள் கண்கள் செந்நிறத்தில் மாறி இருப்பதை கவனித்து விட்டு அவள் சோர்வாக இருப்பதையும் புரிந்து கொண்டான். ஆரவ் கிருஷ்ணா அவள் கையை மென்மையாக பற்றியபடி நேராக ஆபீஸ் ரூமை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அங்கு ஒரு பெஞ்சில் அவளை உட்கார வைத்துவிட்டு தன்னுடைய செல்போனை எடுத்து இருந்த சின்ன லெட்ஜர் புக்கை பிரட்டி சிறுமியின் பெற்றோரின் நம்பரை தேடி கண்டுபிடித்து போன் செய்தான். எதிர்ப்பக்கம் ரிங் போய்கொண்டே இருந்தது. ஆரவ் கிருஷ்ணாவிற்கு மெல்லிய எரிச்சல் தோன்றியது. குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவ ஹெல்த்தியா இருக்காளா, சந்தோஷமா இருக்காளான்னு ஒரு தடவை செக் பண்ண மாட்டாங்களா? என்ன பேரண்ட்ஸ் இவங்க என்று தனக்குள் நினைத்தவன் போனை மீண்டும் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு குழந்தைக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமோ என்று நினைத்தான். ஆனால் என்ன செய்வது என்று புரியாமல் கண்களை சுழல விட்டான். அப்பொழுது அதே பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் நிலா அலுவலக அறைக்குள் வந்தாள். அவளுடைய வகுப்பில் படிக்கும் குழந்தைதான் ஆர்த்தி. ஆர்த்தி சோர்வாக ஆரவ் கிருஷ்ணாவுடன் உட்கார்ந்திருப்பதை பார்த்தவுடன் அவசரமாக அவர்கள் பக்கத்தில் சென்று நின்று, ஆர்த்தி, என்னாச்சு, ஏன் இங்க உட்கார்ந்திருக்க என்று சற்றே அதட்டலாக கேட்டாள். ஆர்த்தி ஏதோ சொல்ல வாய் திறப்பதற்கு முன்பாகவே ஆரவ், நிலா மேடம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, ரொம்பவும் டல்லா இருக்கா, ஃபீவர்னு சொல்றா. அவளோட பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி அனுப்பிடலான்னு நினைச்சேன், ஆனா அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்றான். அதை பார்த்ததும் நிலாவின் முகத்தில் மெல்லிய பதற்றம் தோன்றியது. ஐயையோ, அவங்க அம்மாவும் ஆபீஸ் போறவங்களாச்சே என்றவள் ஆர்த்தியின் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். ஃபீவர் ஜாஸ்தியா இருக்கு, குழந்தையும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா என்று வருந்தினாள். அதே சமயம் ஆர்த்தி சோர்வாக நிலா மீது சாய்ந்து கொண்டாள். அதை பார்த்த ஆரவ், பக்கத்துல ஏதாச்சும் டாக்டர் இருந்தா நம்மளே கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம் என்று சொல்லவும் நிலா தலையசைத்தாள். அவர்கள் இருவரும் அவசரமாக பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் அனுமதி வாங்குவதற்காக அவருடைய நாற்காலியை நோக்கி நகர்ந்தனர். குழந்தையை டாக்டரிடம் காண்பிக்கலாம் என்று ஆரவ் எடுத்த முடிவு சரியானது என்று நிலாவிற்கு மனதிற்குள் தோன்றியது. ஆனால் தலைமை ஆசிரியர், இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹெல்ப் பண்ண நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்ல. ஆனா பேரண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம இத பண்ணா சரியா வராது. அது மட்டும் இல்லாம நம்ம கை காசு போட்டுத்தான் இந்த செலவெல்லாம் பண்ண வேண்டி இருக்கும். இது ரொம்ப சின்ன ஸ்கூல். இங்க ஒர்க் பண்ற டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கறதே பெரிய கஷ்டம். அது மட்டும் இல்ல, இங்க டொனேஷனை கலெக்ட் பண்ணி அதை வச்சு ஸ்கூல் ரன் பண்றது, அப்பப்பா. சரி, அதெல்லாம் அப்புறம். இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் உங்க வேலைய பாருங்க. பேரண்ட்ஸுக்கு ஒரு மெசேஜ போட்டுட்டு கிளாஸுக்கு போங்க என்று கடுமையான குரலில் தலைமை ஆசிரியர் பழனிசாமி சொல்லவும் ஆரவுக்கு எரிச்சல் வந்தது. சார், டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸை நானே கொடுத்துக்கிறேன் என்று கோபம் மிகுந்த குரலில் சொல்லிவிட்டு அவசரமாக எதிர்ப்பக்கம் சோர்வாக உட்கார்ந்திருந்த ஆர்த்தியை பார்த்து நகர்ந்தான்.
அவளை தூக்கி மெல்ல தோளில் போட்டுக்கொண்டு தலைமை ஆசிரியரை ஒரு முறை திரும்பி பார்த்து முறைத்துவிட்டு வேகமாக வெளியேறினான். அவனுடைய துரிதமான நடவடிக்கை நிலாவிற்கு அவன் மீது நல்ல மதிப்பையும் மரியாதையையும் ஒருவித ஈர்ப்பையும் உண்டாக்கியது. என்ன நிலா, நீயும் ஆரவ் கிருஷ்ணா கூட அந்த குழந்தையை கவனிக்க போறியா, இல்ல போய் வேலையை பாக்குறியா என்று தலைமை ஆசிரியர் இப்பொழுது கடுமையாக அவளை கத்தவும், மாத சம்பளத்தை நம்பி வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த அவளுடைய மிடில் கிளாஸ் புத்தி அவளை வகுப்பறையை நோக்கி தள்ளியது. அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றிருக்க, டைம் ஆச்சு, கிளாஸுக்கு போ என்று மீண்டும் அவர் கத்தினார். நிலா கனத்த மனதுடன் அதே சமயம் மனதிற்குள் ஆரவ் கிருஷ்ணாவை பாராட்டியபடியே தன் வகுப்பறையை நோக்கி நடந்தாள். அத்தியாயம் 2. தலைமை ஆசிரியர் பழனிசாமியின் கடுகடுப்பான குரல் இன்னும் மண்டைக்குள் ஒலிப்பது போலவே நிலாவிற்கு தோன்றியது. பள்ளியின் சிறிய பிரேயர் ஹாலில் மாணவர்கள் கண்களை மூடி இறைவணக்கம் செய்து கொண்டிருந்த பொழுதும் நிலாவின் மனம் மட்டும் ஆரவ் மற்றும் அவன் அழைத்து சென்ற குழந்தை ஆர்த்தியின் மீது அலை பாய்ந்து கொண்டிருந்தது. ஆரவ் ஆர்த்தியை கைகளில் தூக்கி சென்ற பாசம் மிகுந்த அந்த தருணத்தை மீண்டும் ஒருமுறை நினைத்து பார்த்தாள். அவனுடைய மனிதாபிமானத்தை நினைத்து மனதிற்குள் பூரித்தாள். நிலாவை பொறுத்தவரை அவள் ஆரவை அழுக்கு படிந்த சராசரியான ஒரு ஓவிய ஆசிரியர் என்று தான் நினைத்திருந்தாள். கசங்கிய சட்டை, மலிவான ஷூ என்று அவன் எப்பொழுதும் தன் வேலை உண்டு தான் உண்டு என்று அமைதியாக செல்லும் ஒரு தைரியமில்லாத மனிதனைப் போல்தான் நினைத்திருந்தாள். ஆனால் இப்பொழுது அவன் காட்டிய வேகமும் மனிதாபிமானமும் அவளை லேசாக அசைத்து பார்த்திருந்தது. ஆரவ், நீங்க நிஜமாவே கிரேட் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். தலைமை ஆசிரியரின் கடுமையான சொற்கள் நிலாவின் காதுகளில் இப்பொழுதும் ஒலித்து கொண்டிருந்தன. வேலையை பார்க்க போறியா என்று அவர் கடுமையாக கேட்ட அந்த ஒற்றை வரி அவளுடைய வாழ்க்கை மீதிருந்த பயத்தையும் மாத சம்பளத்தை நம்பி காலம் கடத்த வேண்டிய கட்டாயத்தையும் அவளுக்குள் மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தியது. அவளால் ஆரவை போல டாக்டருக்கு நான் ஃபீஸ் கொடுத்துக்கிறேன் என்று தைரியமாக சாதாரணமாக சொல்லிவிட்டு விலகி செல்ல முடியாது. அவளது வருமானம் ஒவ்வொரு பைசா என்று எண்ணி கணக்கு போட்டு செலவு செய்ய வேண்டிய வறுமை நிறை வாழ்க்கை என்று எல்லாமும் அவள் மனதிற்குள் வந்து போனது. அவளுடைய சொற்ப வருமானத்தை நம்பி தங்கைகளின் படிப்பு, குடும்ப செலவு, அதுவும் போக அம்மாவின் மருத்துவ செலவு, இதற்கெல்லாம் மீறி தன்னுடைய திருமணத்திற்கு தானே சேமித்து கொள்ள வேண்டிய அவல நிலை என்று எல்லாமே மனதிற்குள் அடுக்கடுக்காக தோன்றி மெல்லிய வலியையும் கொடுத்தது. ஒருவேளை நான் ஆரவிடத்துல இருந்திருந்தா இந்த மாதிரி கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டேன். ஆனா ஆரவ் செஞ்சிருக்காரு. அவரு ரொம்ப நல்ல மனுஷன் என்று தனக்குள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டாள். சுமார் 1 மணி நேரம் கழிந்த பிறகு ஆரவ் அவள் வகுப்பறையின் வாசல் அருகே வந்து தயங்கி நின்றான். நிலா நிமிர்ந்து பார்த்த பொழுது அவன் புன்னகை சிந்தினான். அவள் என்ன என்று சிந்திக்க தொடங்கிய அந்த நிமிடமே நிலா மேடம் என்று மெல்லிய குரலில் அழைத்தான். நிலா எழுந்து வெளியே வந்தாள். என்னாச்சு ஆரவ் சார், ஆர்த்தி இப்ப எப்படி இருக்கா என்று கவலையோடு விசாரிக்க, தன் பொறுப்பை தட்டி கழித்த குற்ற உணர்ச்சி அவள் மனதிற்குள் மீண்டும் தோன்றி மறைந்தது. அவளுக்கு ஃபீவர் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பக்கத்துல இருந்த ஒரு சின்ன கிளினிக்ல தான் காட்டுனேன். டாக்டர் மாத்திரை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்த்தியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க ஃபோன் எடுத்து பேசினாங்க. விஷயத்த கேட்டதும் ரொம்ப பயந்துட்டாங்க. வந்து குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓ அப்படியா என்று அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆனா ஹெச்எம் வந்து உங்களை திட்டினதுதான் எனக்கு என்று தயக்கத்தோடு சொல்ல, அதை விடுங்க நிலா மேடம், நமக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யறது தான் முக்கியம். பணத்தை விட, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை விட மனுஷங்க தான் முக்கியம், மனிதாபிமானம் தான் முக்கியம் என்று ஆரவ் கண்களை சுருக்கி மெல்ல சிரிக்கவும், அவனுடைய அந்த புன்னகை படர்ந்த முகம் நிலாவை பெரிய அளவில் அசைத்து பார்த்தது. நிலா மெல்லிய பெருமூச்சுடன் தலையாட்டினாள். அது சரி, ஆனா நாங்கெல்லாம் உங்களை மாதிரி பணத்தை பத்தி கவலைப்படாம யோசிக்காம செலவு பண்ண முடியாது. என் சம்பாத்தியத்தை நம்பிதான் என் குடும்பம் இருக்கு. என் தங்கச்சிக படிக்கிறாங்க. சோ நான் என்று தன் கஷ்டத்தை சொல்ல அவளுடைய உதடுகள் துடித்தாலும் ஆரவிடம் சொல்ல அவனுக்கு மனம் வரவில்லை. அவள் அமைதியாக பற்களை கடித்தபடி தலை குனிந்து நின்றிருந்தாள். ஆரவ் அந்த இடத்தில் அவளது வறுமையை பற்றி பேசுவதை தவிர்த்து, நீங்க நல்லா டிராயிங் பண்ணுவீங்க போல இருக்கே என்று மெல்லிய புன்னகையோடு சொல்ல அவள் வியப்புடன் நிமிர்ந்தாள். அது வாசல்ல நின்னு ஒரு அம்மா குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிருந்தீங்க இல்லையா, அத ஆர்த்தியோட நோட்ல பார்த்தேன் என்று அவன் தயக்கத்தோடு சொல்லிவிட்டு சிரிக்க,
அவள் ஆமாம் என்று தலையாட்டினாள். அந்த ஓவியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அது எப்படி? டாக்டர் கிளினிக்ல சும்மா போர் அடிக்குதுன்னு ஆர்த்தி நோட் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுல தான் இருந்தது. உங்க சைன் கூட இருந்தது பார்த்தேன் என்று எதிர்பாராத விதமாக நிலாவை அவன் பாராட்டி பேசியது அவளுக்குள் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஆரவ் தன்னை கவனிக்கிறான் என்பது, தன் ஓவியத்தின் மீது அவனுக்கு ஈடுபாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதும் அவளுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை கொடுத்தது. தேங்க்யூ ஆரவ் என்று புன்னகைத்தாள். ஆரவ் சிரித்துவிட்டு டைம் ஆயிடுச்சு, எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் வரேன் மேடம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். அவனுடைய அந்த இயல்பான உரையாடல் நிலாவின் மனதிற்குள் ஒரு சின்ன சலனத்தை ஏற்படுத்தியது. அன்றைய தினம் முழுவதும் அவளது கண்கள் ஆரவை தேட ஆரம்பித்தன. ஆரவின் மனிதாபிமானம், மனம் திறந்த பாராட்டு, இயல்பான பேச்சு என்று எல்லாமே நிலாவிற்குள் சொல்ல முடியாத சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. அத்தியாயம் 3. அன்றைய தினம் முழுவதும் நிலாவிற்கு சாக்பீஸில் எழுதிய எழுத்துக்களோ, பிள்ளைகளோடு பேசியதோ, பாடம் நடத்தியதோ எதுவும் அவள் மனதிற்குள் வந்து செல்லவில்லை. ஆரவின் புன்னகையும் மனுஷங்க தான் முக்கியம், மனிதாபிமானம் தான் முக்கியம் என்று அவன் சொன்ன வார்த்தைகளுமே மனதிற்குள் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. அவளுடைய மனம் அவளையும் அறியாமல் ஆரவிடம் மெல்ல மயங்கிக் கொண்டிருந்தது. பள்ளி முடிந்ததும் நிலா கிளம்பத் தயாரானாள். அவள் தோளில் மாட்டியிருந்த பையிலிருந்து இரவு வேலைக்கான உடைகள் மெல்ல எட்டிப் பார்த்தது. கேட்ரிங் குறித்த சில குறிப்புகள் இருந்தன. ஆம், அவள் சொன்னது போலவே தன் தங்கைகளுக்காக சம்பாதிக்கும் ஒவ்வொரு பைசாவும் பகல் வேலையையும் தாண்டி இரவில் அவள் பார்ட் டைம் ஜாப் செய்து உழைத்து கிடைத்ததுதான். அவள் வீட்டை அடைந்ததும் உடை மாற்றிக்கொண்டு அவசரமாக பார்ட் டைம் ஜாபுக்கு புறப்பட தயாரானாள். மணி 7. வழக்கமாக அவள் பார்ட் டைம் ஜாபுக்கு கிளம்பும் பொழுது உடல் களைப்பும் மனதிற்குள் ஒருவித சோர்வும் எரிச்சலும் இருக்கும். ஆனால் இன்று வழக்கத்திற்கு மாறாக அவளிடம் உற்சாகம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அவள் மண்டபத்தின் வாசலில் ஒரு குறுகிய மங்கலான விளக்கு வெளிச்சத்தில் ஆரவ் நிற்பதை பார்த்து திகைத்து போனாள். ஆரவ், நீங்க எப்படி இங்க என்று நிலாவின் கேள்வியில் ஆச்சரியமும் மெல்லிய பதற்றமும் கலந்திருந்ததை ஆரவ் நன்றாக உணர்ந்து கொண்டான். மெல்ல சிரித்தான். நான் பக்கத்துல ஒரு சின்ன ஓவிய கண்காட்சி நடக்குது, அதை வேடிக்கை பார்க்க வந்தேன். நீங்க இந்த பக்கம் போறத பார்த்தேன், அதான் 2 வார்த்தை பேசிட்டு போலாமேன்னு என்று தயக்கத்தோடு நிறுத்தினான். நிலாவிற்கு படபடப்பாக இருந்தது. ஆரவ் நிச்சயமாக தான் பார்ட் டைம் வேலை பார்ப்பதை பற்றி எதுவும் கேள்வி கேட்க மாட்டான் என்று அவளுக்கு தோன்றினாலும் பயம் படபடப்பை அதிகப்படுத்தியது. சொல்லுங்க ஆரவ். சரி, நான் கிளம்புறேன். ஆரவ் ஏதோ சொல்ல வந்து தடுமாறி நின்றது அவளுக்கு சற்றே நிம்மதியை அளித்தது. அவன் ஏதோ யோசித்தவனாக, நீங்க பார்ட் டைம் வேலை பார்க்குறீங்க போல என்றான். அது என்று அவள் தயங்க, ஆரவ், அது பரவாயில்ல சொல்லுங்க என்று அவன் உற்சாகப்படுத்த, அது என் குடும்பத்துக்காக, வேற வழி இல்ல, செஞ்சுதான் ஆகணும். நிலா, தெரியும், இதனால என்ன என்று மெல்லிய குரலில் இடைமறித்த ஆரவ், நீங்க வரைஞ்ச ஓவியத்தை பார்த்ததும் மனசு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. உங்க உழைப்பையும், உங்க குடும்ப பொறுப்பையும், உங்க வலிகளையும் அந்த ஓவியத்துல அழகா வரைஞ்சிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஓவியத்துல கான்சென்ட்ரேட் பண்றது நல்லதுன்னு தோணுது என்று மெல்லிய குரலில் சொன்னான். அவன் குரலில் இருந்த நேர்மையும் பாசமும் நிலாவை மேலும் ஈர்த்தது. இல்ல ஆரவ், எல்லாருமே நான் பார்ட் டைம் வேலை பார்க்கறத சகஜமா எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம ஸ்கூல்லயே நிறைய பேர் கிண்டலும் கேலியுமா என்ன பேசியிருக்காங்க. ரொம்ப மோசமா என்ன காயப்படுத்துற மாதிரி கூட வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு கேட்டரிங் கம்பெனில பார்ட் டைமா வேலை பார்க்கறத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் என்று அவள் மௌனமாக நின்றாள். அவள் கண்களில் காதல் கவிதை போல மின்னியது. ஆனால் அவள் அதை தலைகுனிந்து மறைத்து கொண்டாள். அவன் நிலாவை நெருங்கி வந்து, நிலா, யார் என்ன சொன்னா என்ன? நீங்க எந்த தப்பும் பண்ணல. உழைச்சு சம்பாதிக்கிறீங்க, அதுவும் உங்க குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறீங்க. சோ யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க என்றான். ஆரவ், உனக்கு அவன் மேல லவ் வந்துடுச்சு போல என்று அவனுக்குள் ஒரு மெல்லிய குரல் தோன்றியது. அது அவனுக்குள் சந்தோஷத்தை கொடுத்தது. அவன் அதை மறைத்து கொண்டு நிலாவை பார்த்தான். நீங்க நீங்க அது என்று மேலும் பேச முடியாமல் தடுமாறினான். உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுது என்றான். என்ன என்று நிலா அதிர்ந்தாலும் உள்ளுக்குள் அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆரவ் தன் காதலை வெளிப்படுத்திய விதம் நிலாவின் இதயத்தை தொட்டது. அது வெறும் காதல் இல்லை, அவளது கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவளை உண்மையாக காதலிக்கும் ஒரு மனிதனின் உன்னதமான அன்பு. அவளது பாரங்களை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கும் தூய்மையான நட்பு என்று அவளுக்கு தோன்றியது.
இல்ல அது வேண்டாம் என்று மெல்ல முனகினாள். என்னாச்சு நிலா? என்று ஆரவ் மெல்லிய பதட்டத்தோடு அவளைப் பார்த்தான். நிலாவின் கண்களில் இருந்த பயம் விலகி மெல்ல கண்ணீர் துளி உருளத் தொடங்கியது. அவள் ஆரவை நம்பலாமா வேண்டாமா என்று யோசித்தபடி நின்றிருந்தாள். குடும்ப பாரம் சுமந்து கஷ்டப்படுற எனக்கு அன்பு காட்ட ஒரு ஆள் வேணும். அது ஆரவா இருக்கிற பட்சத்துல ரொம்ப சந்தோஷம் என்று அவளுக்குள் தோன்றியது. அவளது பொறுப்புகள், அவளது பயம், குடும்ப சுமை, அவற்றை பகிர்ந்து கொள்ள ஒரு துணை என்று எல்லாம் ஆரவின் மூலம் தனக்கு கிடைக்கும் என்று அவளுடைய மனம் நம்பியது. ஆரவ், நீங்க சொன்னது ரொம்ப புதுசா இருக்கு. என்னை பத்தி இவ்வளவு தூரம் யோசிச்சு நீங்க எனக்காக இப்படி பேசுறதும் எனக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் திடீர்னு இந்த மாதிரி காதல் அது இதுன்னு யோசிக்கிறது கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம என் குடும்பத்துல என்னை தவிர யாரும் சம்பாதிக்கிற ஆள் கிடையாது. அதனால கொஞ்சம் டைம் வேணும் என்று மெல்ல தயங்கினாள். ஆனால் அவளுடைய கஷ்டத்தையும் மன உணர்வுகளையும் புரிந்து கொண்டவன் போல, பரவாயில்ல நிலா என்று அவன் நம்பிக்கை அளித்தான். ஆனா எனக்கு கொஞ்சம் என்று அவள் தயங்கவும், ஆனா என்ன நிலா, என் மேல நம்பிக்கை இல்லையா என்று கவலையாக கேட்டான். இல்ல, நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நானும் உங்களை முழுசா புரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிக்கணும். எனக்கு அவகாசம் வேணும். அதனால நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ற மாதிரி என்று தைரியமாக தன் முடிவை தயக்கத்தோடு சொன்னாள். அவள் பேசுவதை மெல்ல கவனித்த ஆரவ், கண்டிப்பா நிலா, நீங்க கேக்குற அவகாசத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன் என்று உறுதியளித்தான். இந்த சந்திப்பும் நிலாவின் அவகாச கோரிக்கையும் ஆரவிற்கு அவள் குடும்ப சூழ்நிலையையும் அவளது பொறுப்புகளையும் இன்னும் ஆழமாக புரிய வைக்க ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அத்தியாயம் 4. நிலா கொடுத்த அவகாசம் ஆரவிற்கு புதிய அனுபவத்தை கொடுத்தது. கோடிக்கணக்கான வரவு செலவு கணக்குகளை பார்த்து பழகிய அவனது கண்கள் இப்பொழுது நடுத்தர வர்க்க குடும்பத்தின் மிக சிறிய தேவைகள் கூட எப்படி போராட்டமாக மாறியிருக்கிறது என்பதை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தன. அவகாசம் கேட்டிருந்த நிலா அவனை தவிர்க்கவில்லை. பள்ளியில் இருவரும் முன்பை விட சகஜமாக பேசிக் கொண்டனர். இருப்பினும் காதலுக்கான எந்த ஒரு தேவையும் அங்கு இருக்கவில்லை. அவள் தன்னுடைய எல்லையை தாண்டவும் இல்லை. அவளது கவனம் முழுக்க 2 தங்கைகளின் கல்வி மற்றும் தனது ஆசிரியர் வேலை, பகுதி நேரமாக செய்யும் கேட்டரிங் வேலை என்று கவனம் அதிலேயே இருந்தது. தன்னுடைய குறைவான வருமானத்தில் எப்படி குடும்பத்தை சிக்கனமாக நடத்துவது என்பதில் அவள் மும்முரமாக இருந்தாள். இந்த மாசம் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும்க்கா என்று ஒரு மாலை பொழுதில் அவளுடைய தங்கை வாணி கேட்க, நிலா சற்றே கலக்கத்தோடு திரும்பி பார்த்தாள். சரி என்றவள், லாஸ்ட் டேட் என்னைக்கு என்றாள். 18ஆம் தேதிக்கா. சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ படிக்கிற வேலையை பாரு என்றாள். அடுத்த நாள் காலை பொழுது விடிந்ததும் நிலாவின் மனதிற்குள் கவலை தொற்றிக்கொண்டது. வாணியுடைய செமஸ்டர் ஃபீஸ் எப்படி கட்டப் போகிறோம் என்று அவள் தொடர்ந்து அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவள் வாங்கும் சம்பளமானது மாத செலவிற்கே பத்தாத நிலையில் அம்மாவுடைய மருத்துவ செலவுகள் வேறு அதிகம் இருந்தது. இந்த நிலையில் செமஸ்டர் ஃபீஸாக கட்ட வேண்டிய தொகையை பற்றி அவள் மீண்டும் மீண்டும் யோசித்து மனதிற்குள் டென்ஷனை ஏற்றிக் கொண்டாள். அதே டென்ஷனோடு அவள் பள்ளிக்கு கிளம்பவும் அவள் முகம் வாட்டமாக காணப்பட்டது. சிந்தனையோடு பள்ளிக்குள் வந்த நிலா ஆரவை பார்த்தும் பார்க்காதது போல அமைதியாக தன் வகுப்பறைக்குள் சென்று விட்டாள். அது அவனுடைய மனதிற்கு ரொம்பவும் சங்கடத்தை கொடுத்தது. என்னது, நிலா காலையிலேயே இவ்வளவு டல்லா இருக்கா என்று தனக்குள் யோசித்தவன் அவளிடமே நேரில் சென்று கேட்டு விடலாம் என்று நினைத்தான். மெல்ல தயங்கி நடந்தான். அவளுடைய வகுப்பறையை அடைந்து அமைதியாக அவளை பார்த்தபடி நின்றான். என்ன சார் என்று அவனை அழைத்த நிலா அவனை கூர்ந்து பார்க்க அவனுக்கு அது அந்நியமாக தோன்றியது. அவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக தன்னுடைய வகுப்பறைக்கு திரும்பி விட்டான். அவன் மனதில் ஏனோ நிலா சார் என்று தன்னை அழைத்தது சுமையாக தோன்றியது. நிலா தன்னிடம் இருந்து விலகி போய்விடுவாளோ என்று பயந்தான். அதற்கான காரணத்தை அறியவும் துடித்தான். அன்று மாலை ஆரவ் நிலாவை பின்தொடர்ந்து அவள் வேலை செய்யும் கேட்டரிங் கம்பெனிக்கு சென்றான். ஆனால் அவளிடம் பேச முடியாமல் தவித்தான். அங்கே அதிகாலைக்கு அனுப்ப வேண்டிய ஆர்டர்கள் பல பேக் செய்யும் பணி மும்முரமாக போய்க் கொண்டிருந்தது. இன்னும் சிலர் பாத்திரங்களை தேய்த்து கழுவி கொண்டிருந்தனர். சிலர் காய்கறிகளை நறுக்கி சமையலுக்கு தயார் செய்து கொண்டிருந்தனர். கலைந்த கூந்தலுடன் பல பெண்கள் அங்கு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்க அவர்களை நிலா கண்காணித்தபடி அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார்.
வந்தாள். அவள் முகத்தில் இருந்த அந்த அசராத உறுதி அவனது மனதை உருக்கியது. அந்த காட்சியை கண்ட பின் ஆரவின் ஆடம்பரம் மீதான பற்று மெல்ல விலகியது. தான் வாழும் ஒரு நாள் வாழ்க்கை நிலாவின் ஒரு மாத போராட்டத்திற்கான சன்மானம் என்பதை அவன் உணர்ந்தான். நிலாவின் வறுமையைக் கண்டு அவளை பலர் கேலி பேசி இருந்தாலும் அவனுடைய மனதிற்குள் நிலா மெல்ல பல படிகள் உயர்ந்தாள். நிலாவின் வறுமை நிலையிலும் அவள் அயராது உழைப்பதும் தன்னுடைய ஓவிய திறமையை வெளிப்படுத்த நினைப்பதும் அவனுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பை கொடுத்தது. ஆரவ் தன்னுடைய பழைய செல்வாக்கை பயன்படுத்தாமல் ஒரு சாதாரண நண்பனாக நிலாவின் கேட்டரிங் கம்பெனிக்கு மறைமுகமாக உதவ முடிவெடுத்தான். பள்ளியில் சக ஆசிரியர்கள் மத்தியில் கேட்டரிங் பற்றி பேச்செடுத்த பொழுது ஒரு பெரிய கட்டுமான நிறுவனத்தில் புதிய அலுவலக திறப்பும் அதற்கு உணவு சப்ளை செய்ய ஆட்கள் தேவை என்பதும் தெரிந்து கொண்டான். நிலாவிற்கு இந்த ஆர்டர் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று தீவிரமாக யோசித்தான். அவளை தனியாக சந்தித்து பேச முயன்றான். நிலா, உங்க கேட்டரிங் கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. பெரிய லாபம் கிடைக்கும். நமக்கு தெரிஞ்சவங்க தான் என்று மெல்லிய குரலில் அவன் ஆரம்பித்ததும் நிலாவின் முகத்தில் தயக்கம், பிறகு நட்பு மிகுந்த புன்னகை தோன்றியது. இந்த மாதிரி புதுசா ஆர்டர் பிடிச்சு கொடுத்தா எங்க கேட்டரிங் கம்பெனில நல்ல கமிஷன் கொடுப்பாங்க என்று அவள் தயக்கத்தோடு தெரிவிக்க, அவளுக்கு கொஞ்சம் உற்சாகம் அளித்தால் போதும், அவள் தானாக முன்வந்து இந்த ஆர்டரை எடுத்து விடுவாள் என்று அவன் உணர்ந்து கொண்டான். கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று ஆரவ் அவளுக்கு நம்பிக்கை அளித்தான். அவள் புன்னகையோடு தலையாட்டினாள். நிலா, உங்ககிட்ட நல்ல வரைகிற திறமை இருக்கு. அதை வச்சு நீங்க புதுசா ஏதாவது பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணலாமே. எதுக்கு ராத்திரி முழுக்க கண் முழிச்சு இந்த கேட்டரிங் கம்பெனில வேலை பார்க்கணும் என்று சில நாட்களுக்கு பிறகு அவன் கேட்கவும் அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நடந்தாள். உங்க மனசை நான் ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தா என்று அது இதுன்னு சொல்லி பாராட்டுறீங்க என்று சிரித்தாள். பிறகு இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த கேட்டரிங் கம்பெனி முதலாளி தான் சின்ன வயசுல எங்க அம்மாவுக்கு சமையல் வேலை செய்ய வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வேலையை வச்சுதான் எங்க அம்மா எங்க 3 பேரையும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. என்ன டிகிரி வரைக்கும் படிக்க வச்சாங்க. நான் டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு அந்த கேட்டரிங் கம்பெனி ஓனர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அந்த நன்றி கடனுக்காகத்தான் அவர் இப்ப கஷ்டப்படும் போது நான் அவருக்கு உதவி செய்யறேன். இந்த சம்பளம் ரொம்ப கம்மின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவருக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவருக்கும் வயசாயிடுச்சு. வயசான காலத்திலயும் இந்த கம்பெனியை அவர் தொடர்ந்து நடத்துறதுக்கு காரணமே இங்க ஒர்க் பண்ற ஏழை பெண்கள் மற்றும் அனாதை குழந்தைகளுக்காகத்தான் என்று மெல்லிய குரலில் அவள் சொல்லி நிறுத்தினாள். அவன் மனதிற்குள் எதையோ யோசித்து திட்டமிடத் தொடங்கினான். ஆனால் முகத்தில் எதையும் காட்டிக் கொள்ளாமல் தலையசைத்தான். ஆரவ் அந்த நிறுவனத்தின் தலைவரை சந்தித்தான். நிச்சயமாக தன் தந்தை ராமகிருஷ்ணனின் செல்வாக்கு அங்கு வேலை செய்தது. ஆனால் ஆரவ் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை மறைத்து கொள்ள வேண்டும் என்று முயன்று தோற்று போனான். தன் நண்பன் ஒருவனின் உதவியோடு கேட்டரிங் பிசினஸுக்கு ஊக்குவிக்கும் விதத்தில் நிலாவின் கேட்டரிங் கம்பெனிக்கு சில ஆர்டர்களையும் எடுத்து கொடுத்தான். அடுத்து 2 தினங்களில் நிலாவிற்கு புதிய ஆர்டர்கள் 2, 3 கிடைக்கவும் அவள் துள்ளினாள். ஆரவ், நீங்க நிஜமாவே ரொம்ப கிரேட். பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. உங்க ஹெல்ப்னால எனக்கு இந்த மாசம் 3 புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதனால எங்க ஓனர் ரங்கசாமி சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த 3 ஆர்டர் மூலம் எனக்கு நிறைய கமிஷன் கிடைச்சிருக்கு. அந்த கமிஷன் என்னோட தங்கச்சி செமஸ்டர் ஃபீஸுக்கும் அம்மாவோட ஹெல்த் செக்கப்புக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு என்று ஆரவின் கைகளை பிடித்து குலுக்கி நன்றி சொன்னாள். அவளது முகத்தில் தெரிந்த அத்தனை மகிழ்ச்சியும் ஆரவிற்கு உலகையே வென்றுவிட்ட நிம்மதியை கொடுத்தது. இந்த உதவிகள் நிலா மற்றும் ஆரவின் நட்பிற்கு இடையே நம்பிக்கையை அதிகரிக்க செய்தன. அத்தியாயம் 5. ஆரவ் மறைமுகமாக செய்த உதவிகளால் கிடைத்த பெரிய கேட்டரிங் ஆர்டர்களும் அதனால் நிலாவிற்கு கிடைத்த கமிஷன் பணமும் அவளது முகத்தில் நிரந்தரமான ஒளியை கொடுத்திருந்தது. வாணியின் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணம், அம்மாவின் மருத்துவ செலவுகள் குறித்த கவலைகள் என்று அவள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இப்பொழுது புத்துணர்வுடன் உற்சாகத்துடனும் சிரித்தாள். ஆரவ், நீங்க நிஜமாவே எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க என்று ஒரு மாலை வேளையில் பள்ளியின் மைதானத்தில் ஒரு ஓரத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த நிலா மனம் திறந்து அவனை பாராட்டவும் செய்தாள். உங்க உதவிக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ரங்கசாமி சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். இதுல ஒர்க் பண்ற
நிறைய பெண்களை நல்லா பார்த்துக்கணும். அதுதான் என்னுடைய கனவு என்றாள். ஆரவ் அவளது கைகளை மெல்ல பற்றி பாசத்துடன் அவளை பார்த்தான். நிலா, இந்த கேட்டரிங் கம்பெனியை நீ தொடர்ந்து நடத்தணும்னு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நானும் உனக்கு சப்போர்ட் பண்றேன் என்றான். நன்றி சொல்ல வாய் திறந்த நிலாவின் உதடுகளை தன் கை விரல்களால் அவசரமாக மூடிய ஆரவ், நன்றின்னு சொல்லி என்ன அந்நியப்படுத்திடாத ப்ளீஸ் என்றான். அவள் வெட்கத்துடன் தலை குனிந்தாள். அவன் தன் காதலை வெளிப்படுத்திய பிறகு அவர்கள் இருவரும் நட்பு ரீதியாகவே சந்தித்து பேசி வந்து கொண்டிருந்தனர். நிலா கேட்டிருந்த அவகாசத்தால் இந்த தொடுகை கூட அவர்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தியது. நிலா லேசாக பின்னுக்கு நகர்ந்தாள். நான் கேட்ட அவகாசத்தை நினைவுல என்று அவள் கொஞ்சம் தடுமாற, ஆமா, நல்லா நினைவிருக்கு என்று அவன் அழுத்தமாக சொன்னான். சரி சரி என்று நிலா மெல்ல சிரிக்கவும், ஆரவ் தான் நிலாவின் வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு உதவியும் அவளது வறுமையை போக்க அல்ல, அவளது சுமைகளை குறைத்து அவளை சந்தோஷமாக பார்த்து கொள்ளவும், அவளை தான் மனதார நேசிப்பதை அவளுக்கு உணர்த்தவும் தான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். நிமிடங்கள் மெல்ல கரைய அன்றிரவு நிலா தனது தங்கைகளுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். வாணி கல்லூரி படிப்பு பற்றியும் கயல்விழியின் பள்ளி படிப்பு பற்றியும் விளையாட்டு போட்டிகள் பற்றியும் அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். நிலா ஆரவ் செய்த உதவிகளை பற்றியும் அவனது மனித நேயத்தை பற்றியும் தன் அம்மா மற்றும் தங்கைகளிடம் உற்சாகமாக சொல்ல தொடங்கினாள். அம்மா, ஆரவ் பத்தி உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவரோட ஹெல்ப்பால தான் இன்னைக்கு எங்க கேட்டரிங் கம்பெனி ஓரளவுக்கு நல்லா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுல ஒர்க் பண்ற எல்லாருமே இப்ப 3 வேளை நிம்மதியா சாப்பிடுறாங்க. எனக்கும் கமிஷனா நிறைய பணம் கிடைச்சது என்று அவள் தொடர்ந்து ஆரவ் செய்த உதவிகளை பற்றி மெல்ல சொல்ல தொடங்கினாள். அவள் பேச பேச அவள் கண்கள் பிரகாசமாவதை அவளுடைய அம்மா மனதிற்குள் குறித்து கொண்டாள். ஆரவ் சார் ஒரு பெரிய பணக்காரரா இருப்பாரு போலையே என்று கயல்விழி விளையாட்டாக சொல்லிவிட்டு சிரிக்க, அந்த வார்த்தைகள் நிலாவின் மனதிற்குள் அபாய மணியை ஒலிக்க செய்தது. அவள் அதிர்ச்சியோடு திரும்பி தங்கையை பார்த்தாள். பணக்காரன், அந்த வார்த்தை எப்பொழுதும் அவளது நடுத்தர வர்க்க மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய மனத்தடையையும் ஆழமான பயத்தையும் ஏற்படுத்தி அவளை கொஞ்சம் அப்நார்மலாகவே உணர செய்யும். ஆரவின் இயல்பான தோற்றம், எளிமையான பேச்சு, இவை அனைத்தும் ஒரு முகமடியாக இருக்குமோ என்று தன்னை ஏமாற்றி அவன் விளையாடுகிறானோ? ஒரு பெரிய பணக்கார தொழிலதிபரின் மகனாக அவன் இருந்தால் தன்னுடைய வறுமையை பயன்படுத்தி தன்னை அனுபவித்துவிட்டு விலகி சென்று விட்டாள் என்று அவளுடைய மனம் தரிகெட்டு ஓட ஆரம்பித்தது. இந்த சிந்தனையால் நிலாவின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் மெல்ல குலைய ஆரம்பித்தது. அவள் கனவு, ஆரவின் நேசம் எல்லாம் வெறும் பொய்யோ, எல்லாம் வெறும் நடிப்போ என்று அவள் மனம் தொடர்ந்து சிந்தனை வயப்பட்டு இரவு முழுவதும் தூக்கமின்றி தவித்தாள். மறுநாள் பள்ளிக்கு வந்த நிலா உற்சாகமின்றி காணப்பட்டாள். அவள் நேராக ஆரவின் ஓவிய அறைக்குள் சென்றாள். அங்கே ஆரவ் சிறிய மரப்பலகையில் கருநீல வெள்ளை அங்கே ஆரவ் ஒரு சிறிய மரப்பலகையில் நீலமும் வெள்ளை நிறமும் கலந்து அழகான ஓவியங்களுக்கு வண்ணம் தீட்டிக் கொண்டிருந்தான். ஆரவ் என்று சற்றே கடினமான குரலில் அழைத்தாள். ஆரவ் நிமிர்ந்தான். அவனது முகத்தில் இருந்த கோபத்தையும் குழப்பத்தையும் பார்த்து புன்னகை புரிந்தவன் தன் தூரிகையை கீழே வைத்தான். நிலா, என்னாச்சு? ரொம்ப கோபமா இருக்க போல என்றான். நான் கேட்ட அவகாசம் இப்போ முடியுது ஆரவ் என்று குரலில் எந்தவித ஒரு பாசமும் இல்லாமல் அதிகாரத்தோடு அவள் கத்தினாள். என்ன என்று ஆரவ் குழப்பத்தோடு எழுந்தான். என்ன நிலா சொல்ற? என்னாச்சு உனக்கு? நீதான் என்னை முழுசா புரிஞ்சுக்க நேரம் வேணும், அவகாசம் வேணும்னு கேட்ட. இப்போ என்ன முடிவுக்கு வந்துச்சு? எனக்கு எதுவுமே புரியல என்றான். முடிவு இதுதான் என்று நிலா அவனை நேரடியாக பார்த்தாள். நீங்க என் கஷ்டங்களை பார்த்து பரிதாபப்படுற ஒரு பணக்கார நடிகர். நீங்க உங்க பணத்தை வச்சு என் வாழ்க்கையில விளையாட நிற்கிறீங்க. உங்களுடைய எளிமை ஒரு நடிப்பு. இந்த டிராயிங் மாஸ்டர் கோலம் ஒரு நடிப்பு நாடகம். உங்க உதவியெல்லாம் என்ன அசிங்கப்படுத்துறதான், என்ன அடையத்தான் என்று நிலா தன் மனதிற்குள் இருந்த எல்லா குழப்பங்களையும் அவனிடம் கொட்டி தீர்த்தாள். ஆரவ் மனம் துடித்து போனது. அவன் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான். என்ன பேசுற நிலா? என்னை பத்தி இப்படித்தான் நீ புரிஞ்சு வச்சிருக்கியா? ஏன் இப்படியெல்லாம் பேசுற? உன்னை ஏமாத்தணும்னு உன்கிட்ட நடிக்கணும்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்னுடைய அன்பு உண்மை என்று அவன் கோபத்தில் கத்தினாலும் மனதார அவளுடைய உணர்வுகளை மதித்து பேசினான். போதும் ஆரவ், பொய் சொல்லாதீங்க. போதும் ஆரவ், பொய் சொல்லாதீங்க. ஒரு ஏழை பெண்ணா இருந்தாலும் யோசிக்க மாட்டாளா? உங்களுடைய நடிப்ப ஒரு ஏழை பெண்ணுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவில்லைன்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? உங்களுக்கான உலகம் வேற, எங்களுக்கான உலகம் வேற. நடுவுல நிறைய வித்தியாசம் இருக்கு.
உங்க உலகம் கோட்டை மாதிரி, எங்க உலகம் சின்ன கடுகு மாதிரி. 2த்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. போதும், எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோங்க என்று அவள் தொடர்ந்து கத்தினாள். அவள் கண்களில் கண்ணீர் திரண்டு வேகமாக வெளியேறியது. ஏய் நில்லு, என்ன ஆச்சு உனக்கு என்று தன்னிடமிருந்து விலகி நடந்து சென்று கொண்டிருந்த நிலாவை துரத்தி பிடிக்க நினைத்து அவன் கத்தினான். ஆனால் நிலாவின் வார்த்தைகளால் ஆரவின் மனம் உடைந்து சிதைந்து போயிருந்தது. அவளது வார்த்தைகள் அவனை கூர்மையான சில்லுக்களாக உடைத்து துளைத்து எடுத்து கொண்டிருந்தன. தன் காதல் உண்மையென அவளை எப்படி மீண்டும் நம்ப வைப்பது என்று புரியாமல் அவன் திகைத்து போய் நின்றிருந்தான். தன்னிடம் நன்றாக பேசி பழகிய அவள் ஏன் இப்படி திடீரென்று விலகி செல்கிறாள் என்று புரியாமல் குழம்பினான். அன்றைய தினம் முழுவதும் ஆரவ் நிலாவிடம் பேசுவதற்கு பலமுறை முயற்சி செய்தான். ஆனால் நிலா அவனை கண்டு காணாதது போலும் முகத்தை திருப்பிக் கொண்டு விலகி நடந்தாள். அவளது முகத்தில் இருந்த நிராகரிப்பு ஆரவின் மனதை சலனப்படுத்தியது. அடுத்த நாள் காலை பள்ளி பிரேயரின் பொழுது பள்ளியின் பிரதான நுழைவாயிலில் பிரம்மாண்டமான கருப்பு நிற கார் வந்து நின்றது. அது உயர் ரக கார். அதில் இருந்து ஆரவின் தந்தை ராமகிருஷ்ணன். அடுத்த நாள் காலை பள்ளி பிரேயரின் பொழுது பள்ளியின் பிரதான வாயிலில் ஒரு பிரம்மாண்டமான கருப்பு நிற கார் வந்து நின்றது. அந்த காஸ்ட்லி காரில் இருந்து ராமகிருஷ்ணன் படோடபமாக இறங்கினார். அவருடைய உடை, கம்பீரமான தோற்றம் எல்லாம் அவர் ஒரு தொழில் சக்கரவர்த்தி என்பதை சொல்லாமல் காட்டியது. ஆரவ் கிருஷ்ணா என்று ராமகிருஷ்ணன் அதிர்ந்து கத்தினார். அப்பாவின் வருகை அவனை மேலும் எரிச்சல் படுத்தியது. நிலாவிடமிருந்து தன்னை நிரந்தரமாக பிரிப்பதற்காக தன் தந்தை ஏதோ சதி செய்ய போகிறார் என்று அவனுடைய மனம் அவனுக்கு உணர்த்தியது. என்னப்பா, எதுக்கு வந்தீங்க என்று கோவமாக அவன் தன் தந்தையை தனியே அழைத்து போய் பேச முயன்றான். ஆனால் அவரோ, டேய், உனக்காக அங்க கோடிக்கணக்குல சொத்து காத்துக்கிட்டு இருக்கு. உன்னை நம்பி பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யமே உருவாக்கி வச்சிருக்கேன். ஆனா நீ 5000 10,000 சம்பளத்துக்கு இந்த சின்ன ஸ்கூல்ல வந்து டிராயிங் மாஸ்டரா வேலை பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்காடா? உடனே என் கூட கிளம்பு என்று ஆத்திரத்தில் கத்தவும், நிலாவிற்கு அவர் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனதில் திராவகம் வீசியது போல வலி ஏற்படுத்தியது. அவள் எரிச்சலோடு முகத்தை திருப்பிக் கொண்டாள். தான் நினைத்தது சரிதான். கயல்விழி விளையாட்டாக சொன்னாலும் அவள் வார்த்தைகள் எல்லாம் உண்மை என்று நிலாவின் மனதிற்குள் ஆழமாக பதிந்து கண்ணீரை வரவழைத்தது. அவள் மெல்ல தலை குனிந்து தன் கண்ணீரை மறைத்து கொண்டாள். அவளுடைய அந்த கண்ணீரும் ஆரவ் மீது இடையில் அவள் வீசிய கோபமான பார்வையும் ஆரவை குத்தி கிழித்தது. ஆரவின் மனம் மேலும் காயப்பட்டு வலி கண்டது. நிலா தன்னிடமிருந்து நிரந்தரமாக விலகி போய் விடுவாளோ என்று அவன் வலியில் துடித்தான். அவளை எப்படி சமாதானப்படுத்தி அவளுக்கு தன்னுடைய நிலைமையை புரிய வைப்பது என்று யோசித்தபடியே அப்பாவை முறைத்து பார்த்தான். ஆரவ் யார் என்று அறிந்து கொண்ட நிலா முகம் வெளிரி போனது. கயல்விழி சொன்னது நிஜமாகிவிட்டது. ஆரவ் ஒரு பெரிய தொழிலதிபரின் வாரிசு என்ற தன்னுடைய சந்தேகம் 100% உண்மை என்று உணர்ந்த பொழுது ஆரவின் நேசம், உதவி எல்லாம் வெறும் நாடகம், தன்னை அடைவதற்காக அவன் உருவாக்கிய நாடகம் என்று யோசித்து நிலாவின் இதயம் மேலும் குழம்பி தவிக்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 6. ஆரவ் அப்பாவின் கட்டாயத்தின் பேரில் அவருடைய காரில் ஏறி உட்கார்ந்திருந்தான். அவன் கண்களில் கோபமோ வெறுப்போ இல்லை. நிலாவின் பார்வையில் கண்ட வலி மட்டுமே இருந்தது. அவள் தன்னை நிராகரித்து விட்டாள், தன்னை ஒரு ஏமாற்றுக்காரன் என்று நினைத்து விட்டாள் என்பதை போன்ற எண்ணங்கள் அவனுக்குள் தொடர்ந்து தோன்றிய வண்ணம் இருந்தன. என்னடா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க என்று அவனுடைய அப்பா ராமகிருஷ்ணன் கத்தினார். ஆரவ் அப்பாவை எரிச்சலுடன் பார்த்தான். எங்க போயிட்டு இருக்கோம்பா என்றான். என்னடா கேள்வி இது? நம்ம வீட்டுக்குத்தான். எதுக்கு? உன்ன மாதிரி பொறுப்பில்லாத பிள்ளைய பெத்த அப்பனுக்கு இதெல்லாம் தேவைதான். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நம்மள நம்பி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கோடிக்கணக்குல பிசினஸ் போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் உன் கையில ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா நீ இப்படி உதவாக்கரையா சுத்திக்கிட்டு இருக்க. உன்னை பார்த்தா எனக்கு கோபம் பத்திக்கிட்டு வருது. நம்ம குடும்பத்தை பார்த்து ஊர்க்காரங்க சிரிக்கிறாங்க என்று அவர் ஆத்திரம் தீர கத்தியபடி இருந்தார். அப்பா, எனக்கு பிசினஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. தெரியும்டா, உன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அவ பின்னாடி தானே இருக்கு, அவ கூட சுத்துறதுல தானே இருக்கு என்று அவர் கோபமாக பற்களை கடித்தார். அப்பா, நான் அவளை மனப்பூர்வமா நேசிக்கிறேன். என்னோட காதல் உண்மை. அவ ரொம்ப நல்லவப்பா. பணத்தை விட இந்த உலகத்துல அன்பு, காதல் இதெல்லாம் ரொம்ப பெருசு. உங்க பணத்தை வச்சு என்னோட காதலையோ இல்ல அன்பையோ தூய்மையான நட்பையோ விலைக்கு வாங்க முடியாது. அவளுக்கு பணக்காரங்களாலே பிடிக்காது என்று ஆரவ் ஆத்திரத்தோடு சொன்னான். அதுதான் எனக்கும் வேணும். அவளுக்கு பிடிக்காத பணம் என்கிட்ட நிறைய இருக்கு. பணக்காரனான என்னோட மகன் தான் நீ. அந்த பணமே உன் காதலை அழிச்சிடும் என்று சொல்லிவிட்டு ராமகிருஷ்ணன் கொடூரமாக சிரித்தார். அப்பா, என் காதல் உண்மை.
அவளும் என்ன உண்மையா நேசிச்சா. உங்களால எங்க காதல ஒண்ணும் பண்ண முடியாது என்று பதிலுக்கு அவனும் கத்தினான். ஆரவ் தன் தந்தையின் முகத்தை நேராக பார்த்து கோபமாக முறைக்க, அந்த கார் அவர்களுடைய அலுவலகத்திற்கோ அல்லது வீட்டிற்கோ செல்லாமல் மீண்டும் யூ-டர்ன் போட்டு நிலா வேலை செய்யும் பாரதி அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளியை நோக்கி திரும்பியது. ஆரவ் குழப்பத்தோடு அப்பாவை பார்த்தான். ராமகிருஷ்ணன் நேராக மீண்டும் பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்து தன் காரை அதிரடியாக நிறுத்திவிட்டு தலைமை ஆசிரியரின் அலுவலகத்தை நோக்கி நடந்தார். பழனிச்சாமி தலைமை ஆசிரியர் என்ற பெயர் பலகையை தாங்கியபடி அங்கு பழைய போர்டு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அதற்கு சற்று அருகில் ராமகிருஷ்ணன் கம்பீரமாக நடந்து வருவதை பார்த்ததும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழனிச்சாமி பதறியடித்து எழுந்தார். அதற்கு முன்பு அங்கு ஏதோ கையெழுத்து வாங்குவதற்காக வந்து நின்ற நிலாவை கடுமையாக முறைத்த ராமகிருஷ்ணன், ஓ நீதான் நான் நிலா என்று கேவலமாக கத்தினார். அவள் புரியாமல் விழிக்க, என் மகனோட மனசை கெடுத்து அவனை முந்தானையில முடிய பார்த்தது நீதானா என்றார். சார், கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க என்றவள், எனக்கு உங்க மகன் மேல எந்த விருப்பமும் இல்லை. அவர் பணக்காரருங்கிற உண்மை எனக்கு தெரியாது. அதை மறைச்சி அவரை கிட்ட பழகினாரு. நான் அதை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கேட்டப்போ ஆமான்னு ஒத்துக்க கூட அவருக்கு தைரியம் இல்லை. என்னென்னமோ பேசி என்ன குழப்பி விட பார்த்தாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம்னு விலகி வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படியெல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அது மட்டும் இல்ல, ஏழைங்கன்னா மான மரியாதை இல்லைன்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு சார் என்று அவள் திருப்பி கொதிப்போடு கேட்கவும் ராமகிருஷ்ணன் அவளை ஏளனத்தோடு பார்த்து புன்னகைத்தார். அவளுடைய எளிய ஆடை, மலிவான செருப்பு என்று எல்லாம் அவருக்கு அவள் மீது மிகப்பெரிய அலட்சியத்தை தோற்றுவித்தது. பாருங்க மிஸ் நிலா, என் மகன் 1000 கோடிக்கு சொந்தக்காரன். ஆரவ் உலக அறிஞர் தொழிலதிபர் ராமகிருஷ்ணனுடைய ஒரே மகன் என்று நக்கலாக சொன்னவர், உன்னோட இந்த அல்ப சம்பளம், கேட்ரிங் வேலையில கிடைக்கிற கமிஷன், இதெல்லாம் அவனுடைய ஒரு நாள் செலவுக்கு கூட காணாது. என் வீட்டு செக்யூரிட்டி கூட உன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறான் தெரியுமா என்று மீண்டும் மீண்டும் அதே வார்த்தைகளை வேறு வேறு டோன்களில் அவளை பார்த்து அலட்சியமாக உதிர்த்தார். 500 1000 பிச்சை எடுக்கிற உன் குடும்பத்துக்கு ராமகிருஷ்ணன் வீட்டு மாப்பிள்ளை கேக்குதோ என்று எரிச்சலாக சொன்னவர் தன்னுடைய விசிட்டிங் கார்டை அவளுடைய முகத்துக்கு நேராக எடுத்து எரிந்து விட்டு, இங்க பார், 500 1000 ஏதாவது தேவைப்பட்டா இந்த விசிட்டிங் கார்டுல இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணு, என்னோட பிஏ பிச்சையா தூக்கி போடுவான் என்று கத்தினார். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆரவ், அப்பா போதும் நிறுத்துங்க என்று கோபமாக கத்தியபடி தன் தந்தையின் கையை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தான். இடையில் நிலாவின் முகத்தை ஒருமுறை திரும்பி பார்த்த அவன் மனம் நொறுங்கியது. அவள் கூர்மையான கத்தி போல அவனை பார்த்தபடி அசையாமல் நின்றிருந்தாள். அதே சமயம் ராமகிருஷ்ணன் நிலாவை பார்த்து விட்டு, நீ பிச்சைக்காரி என்று சொல்லாமல் சொன்ன வார்த்தைகள் ஆரவை குத்தி கிழித்து கொண்டிருந்தது. நிலாவின் மனம் அவமானத்தால் இருண்டு காணப்பட்டது. அவளுடைய கண்கள் ராமகிருஷ்ணன் சென்ற திசையையே அசையாமல் பார்த்தபடி அமைதியாக வெறித்து கொண்டிருந்தது. ஆரவ் ஒரு பணக்காரன், அவனது உதவி வேஷம் என அவள் திரும்ப திரும்ப நினைத்து கொண்டாள். அவன் தன்னை ஒரு வேடிக்கை பொருளாக, பொழுதுபோக்கு பொருளாக நினைத்துத்தான் பழகியிருக்கிறான் என்பது அவளுடைய மனதில் ஆழமாக பரவியது. அன்றிரவு கேட்ரிங் வேலைக்கு சென்ற நிலா தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு ஆரவ் அவளுக்கு மறைமுகமாக ஏற்பாடு செய்து கொடுத்திருந்த கேட்ரிங் ஆர்டர்களை எல்லாம் கேன்சல் செய்யும்படி ராமகிருஷ்ணனிடம் பேசினாள். ரங்கசாமி சார், இனிமே இந்த கேட்ரிங் ஆர்டர்ஸ்லாம் நம்ம எடுக்க வேண்டாம் சார். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன என்று ஏதோ சொல்ல வர ரங்கசாமி குழப்பத்தோடு பார்த்தார். என்னாச்சு நிலா என்றார். அவள் கண்களில் தெரிந்த குழப்பம், மெலிதாக வழிந்த கண்ணீர் என்று எல்லாம் அவள் நல்ல மனநிலையில் இல்லை என்று அவருக்கு புரிய வைத்தது. இல்ல சார், என்னால ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இதையும் பார்க்க முடியல, அதனால கொஞ்சம் பிரேக் வேணும், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது என்று அவள் மனதில் இருந்த எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு மெல்ல சொன்னாள். ரங்கசாமிக்கு அவளுக்கும் ஆரவுக்கும் இடையே ஏதோ பிரச்சனை என்று மெல்ல புரிந்தது. ஆனால் அது என்னவென்று கேட்டு அவளை கஷ்டப்படுத்த விரும்பாமல் அவர், சரிம்மா, கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ, உனக்கு எப்ப வரணும்னு தோணுதோ வா, இதெல்லாம் நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்று அவளுக்கு ஆதரவாக பேசிவிட்டு கையில் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அவளுக்கு ஓய்வளித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். அவளுடைய கண்களில் இருந்து தொடர்ந்து ஆரவின் அப்பா பேசிய வார்த்தைகளை நினைத்து கோபமும் கண்ணீரும் எழுந்தபடி இருந்தது. ஆரவ் தன் தந்தையினால் ஏற்பட்ட அவமானத்தை எண்ணி வீட்டில் துடித்து கொண்டிருந்தான். நிலா தன்னை நிராகரித்து விட்டாலும் மீண்டும் தன்னை புரிந்து கொண்டு தன்னிடம் வருவாள் என்று அவன் வைத்திருந்த நம்பிக்கை தன் அப்பாவின் செயலால் முழுவதும் நொறுங்கிவிட்டது என்று அவன் நினைத்து
மனம் புழுங்கிக் கொண்டிருந்தான். தன் தந்தையின் ஆடம்பரமான சொகுசு நாற்காலியை பிடித்து தள்ளினான். அப்பா, உங்களுக்கு பணம் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் எனக்கு நிலா. அவ மேல வச்ச காதல். உங்க பணம் தான் அவளை என்கிட்ட இருந்து பிரிக்குதுன்னா இனிமே என் காதலை புரிய வைக்கிறதுக்காக உங்க சாம்ராஜ்யத்தை நானே எதிர்ப்பேன், நானே அழிப்பேன் என்று வாயில் வந்ததையெல்லாம் சொல்லி கத்தியபடி கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைத்து தந்தையிடம் சண்டை போடத் தொடங்கினான். ஆரவ் தன் கோபத்தை வெளிப்படுத்தி விட்டு தந்தையின் முகத்தை பார்த்தான். பணத்தால் கிடைத்த அனைத்தையும் உதறி தள்ள முடிவெடுத்தான். தனது வங்கி இருப்பில் டிராயிங் மாஸ்டர் பணியில் கிடைத்த சொற்ப வருமானம், அதாவது சம்பள பணத்தை மட்டுமே வைத்துவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறினான். அவனால் தன் காதலை நிரூபிக்க தனது தந்தையின் பணபலத்தை உதறவும் முடியும். தந்தையின் உதவி இல்லாமல் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்தது போல வாழ்நாள் முழுக்கவும் வாழ முடியும் என்று நினைத்தான். நிலாவிற்கு மீண்டும் தன்னுடைய அன்பையும் காதலையும் புரிய வைக்க வேண்டும் என்று தனியாக போராட தயாரானான். ஆனால் ராமகிருஷ்ணனோ அகங்காரத்தோடு மகன் சென்ற திசையை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார். அத்தியாயம் 7. ராமகிருஷ்ணனின் அதிகாரமும் நிலாவின் கண்ணீரும் ஆரவின் மனதை ஆழமாக பாதித்திருந்தன. தந்தை சொன்ன "நீ ஒரு பிச்சைக்காரி" என்ற வார்த்தை நிலாவின் காதுகளில் மட்டுமல்ல, ஆரவின் மனதிலும் குத்தியது. அந்த கொடூரமான வார்த்தைகள் நிலா தன்னை விட்டு நிரந்தரமாக விலகி சென்று விடுவாளோ என்று அவனை மேலும் மேலும் சிந்திக்க தூண்டியது. அப்பா, உங்க பணத்தால என்னை அடிப்பணிய வைக்க முடியாது என்று அவன் அடிக்கடி மனதிற்குள் நினைத்து கொண்டான். ஆரவ் தன் தந்தையின் சொகுசு வீட்டிலிருந்து வெளியேறிய பிறகு நகரின் மற்றொரு பகுதியில் இருக்கும் ஒரு சிறிய வாடகை வீட்டிற்கு மாறினான். அவன் கையில் இருந்தது ஓவிய ஆசிரியர் பணி மட்டுமே. அதில் கிடைத்த சொற்ப வருமானம், அதை கொண்டு சேமித்து வைத்திருந்த குறைவான பேங்க் பேலன்ஸ் என்று எல்லாமும் அவனுக்கு ஒரு வறுமை நிறைந்த வாழ்க்கையைத்தான் இனி அளிக்கப் போகிறது என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. அவனுடைய மனதிற்குள் நிலாவின் வாழ்க்கை போராட்டத்தை பற்றி பல எண்ணங்கள் ஓடியது. நடுத்தர வர்க்க குடும்பத்து பெண்களின் நிலை, தந்தையை இழந்த ஒரு பெண்ணின் துயரம், தனியாக நின்று குடும்பத்தை கவனித்துக் கொண்டு தங்கைகளை படிக்க வைத்து தானும் கௌரவமான ஒரு வாழ்க்கையை தேடிக்கொள்ள நினைக்கும் நிலாவின் வலிமையான மனம் என்னவென்று அவன் முழுதாக புரிந்து கொண்டான். வாழ்க்கை எல்லாவற்றையும் அவனுக்கு கற்றுத்தர தயாராக இருக்கிறது என்பதையும் உணர்ந்தான். இந்த வாழ்க்கை பணத்தால் மட்டும் நிறைந்ததல்ல, அதையும் தாண்டி விலை கொடுத்து வாங்க முடியாத நிறைய விஷயங்கள் வாழ்வில் இருப்பதை அவன் பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டான். சாரி நிலா என்று அவன் மனதிற்குள் துடித்தாலும் அவளை சென்று பார்க்க வேண்டும் என்ற துணிவு அவனுக்குள் எழவில்லை. அடுத்த நாள் பள்ளிக்கு சென்ற ஆரவ் நிலாவின் வகுப்பறையை நோக்கி நடந்தான். அவளை சந்தித்து தன் காதல் பொய்யல்ல, தன் தந்தையின் வார்த்தைகளுக்கு தான் பொறுப்பல்ல என்று நிரூபிக்க வேண்டும். அவளிடம் தன்னுடைய நிலை பற்றியும் தான் கொண்ட உறுதியான அன்பை பற்றியும் பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவளோ ஆரவை பார்த்ததும் எரிச்சலுடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். நிலா, பிளீஸ் நிலா என்று அவன் தயக்கமாக அழைக்க அவள் அலட்சியப்படுத்தினாள். "ப்ளீஸ்மா" என்றான். நிலா அவனை பார்த்ததும் முகத்தை இறுக்கிக் கொண்டாள். அவள் கண்களில் துளி கூட பாசமோ நட்போ ஏற்படவில்லை. மாறாக வெறுப்பு, அவமானம் கலர்ந்த கோபம் என்று முகத்தில் எல்லாம் பிரதிபலிக்க அவனை அலட்சியமாக பார்த்துவிட்டு வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். "நிலா, தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் எனக்காக" என்று கெஞ்சினான். "சாரி" என்று கத்தினாள். "ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல சார், ப்ளீஸ் போங்க. உன்கிட்ட சில உண்மைகள் சொல்லணும் நிலா, ஒரே ஒரு சந்தர்ப்பம் ப்ளீஸ்" என்றான். "உங்க அப்பாதான் உன்னை என்னன்னு சொல்லி புரிய வச்சுட்டாரே. நான் என் வாழ்க்கையில யாரையும் நம்ப போறதில்ல, அதுலயும் காதல்னு சொல்லி பேச வர யாரையும் நான் நம்ப போறதே இல்ல" என்று கடினமான அதே சமயம் உறுதியான குரலில் நிலா பேசினாள். "நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் நிலா. எங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். என் காதல் உண்மை, உண்மையில நான் வச்சிருக்கிற பாசம் உண்மை. நம்ம 2 பேருடைய போதும்" என்று அவள் கத்த ஆரவின் மனம் இறுகியது. வேதனையில் துடிக்க தொடங்கியது. "சாரி, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. உங்களை பார்க்கவும் விருப்பம் இல்ல, போங்க" நிலா தன் மனதை இரும்பாக்கி கொண்டு பேசினாள். அதை கேட்ட ஆரவ் விரக்தியுடன் அங்கிருந்து நகர்ந்தான். நிலா கேட்டரிங் கம்பெனியிலிருந்து விலகிவிட வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுத்தாள். அவளுக்கு போதுமான வருமானம் இல்லைதான். இதனால் வாணியின் எக்ஸாம் ஃபீஸ் குறித்த கவலை அவளை மீண்டும் வாட்டி வதைக்கும். அம்மாவின் மாதாந்திர மெடிக்கல் செக்கப் மற்றும் அடுத்த தங்கையான கயல்விழியுடைய உயர்கல்வி என்று எல்லாமும் அவளுக்கு கேள்விக்குறியாக அமையும். ஆனாலும் அந்த கம்பெனியில் தொடர்ந்து வேலை செய்ய அவளுக்கு விருப்பம் இல்லை. காரணம் ஆரவ். அவன் தன்னை வந்து நிச்சயம் தொல்லை செய்வான்.
முயல்வான். தனியாக பார்த்து பேச முயல்வான். அங்கு வேலை செய்யும் பல பெண்களிடம் தன்னுடைய காதல் கதையை பற்றி சொல்லி அவர்களின் உதவியை நாடவும் வாய்ப்பிருக்கிறது என்று நிலாவின் மனதிற்குள் சின்ன கவலை எட்டி பார்த்தது. எனவே அவள் அந்த வேலையை விட துணிவாக முடிவெடுத்தாள். அன்றிரவு வீடு திரும்பிய பொழுது வாணி, அக்கா, அடுத்த செமஸ்டர் ஃபீஸ் கட்ட வேண்டிய கட்டலன்னா அப்புறம் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு ப்ராப்ளம் ஆயிடும்க்கா என்று மெல்ல தயக்கத்தோடு சொல்ல நிலா செய்வதறியாது திகைத்தாள். நாட்கள் எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று அவளுக்குள் தோன்றியது. இப்பொழுதுதான் நிலாவின் போன செமஸ்டர் ஃபீஸ் கட்டி முடித்தோம். அதற்குள் அடுத்த செமஸ்டர் ஃபீஸ் கட்ட வேண்டிய தேதி வந்து விட்டது. அதுவும் போக தன்னுடைய அடுத்த தங்கையான கயல்விழி வேறு 12ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறாள். அடுத்த வருடம் அவளுக்கு கல்லூரியில் சேர்க்க வேண்டும். அதற்கான பணத்தையும் தயார் செய்ய வேண்டும் என்று நிறைய அவள் மனதிற்குள் கவலைகள் தோன்றியது. நீ கவலைப்படாத, நான் ஏற்பாடு பண்றேன், நீ போய் படி என்று தங்கையிடம் சொல்லிவிட்டு நிலா தன்னிடம் இருந்த 2 கிராம் தோட்டையும் கயற்றி விற்று விடலாம் என்று முடிவெடுத்தாள். அதை விற்று இப்பொழுதுக்கு வாணியின் படிப்பை சமாளித்து விடலாம். ஆனால் கயல்விழியின் காலேஜ் படிப்பை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று மனதிற்குள் யோசித்தாள். அதே சமயத்தில் ஆரவ் அவளது வீட்டுக்கு அருகே தூரத்தில் மரத்தடியில் அமர்ந்து அவளை கண்காணித்துக் கொண்டிருந்தான். நிலா, எங்க அப்பா தான் என்னுடைய காதலை புரிஞ்சுக்கலனா நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே என்று அவன் மனதிற்குள் வருந்தினான். நிலாவை எப்படி சமாதானப்படுத்தலாம் என்று அவன் மனம் தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய காதலை எப்படியாவது நிரூபிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அவள் தனக்கு ஏன் இவ்வளவு முக்கியமாக மாறி போனாள் என்று அவனுக்கு காரணம் தெரியவில்லை. ஆனாலும் அவளுடைய அழகான முகம், பிரச்சனையை கண்டு துவளாமல் துணிந்து எதிர்த்து போராடுவது, குடும்பத்துக்காக சின்ன வயதில் கூட இவ்வளவு பொறுப்பாக தியாக உள்ளத்தோடு நடந்து கொள்வது, அவளுடைய பொறுப்புணர்வு என்று எல்லாமும் ஆரவை மேலும் மேலும் அவள் வசமே செலுத்தியது. நாளைக்கு காலையில நிலாவோட வீட்டிலேயே அவளை மீட் பண்ணி பேசணும். அவளுக்கு என்ன புரிய வைக்கணும். அவங்க வீட்லயும் இந்த காதலை பத்தி உடைச்சு பேசணும் என்று இரவு வெகு நேரம் அங்கேயே அமர்ந்து யோசித்து விட்டு ஆரோ வீட்டிற்கு கிளம்பினான். வீட்டிற்கு சென்றும் அவனுக்கு உறக்கம் வரவில்லை. ஆரோ அதிகாலையில் தான் மெல்ல உறங்கினான். பிறகு விடிந்தும் விடியாததுமாக அவசரமாக எழுந்து தயாராகி நிலாவின் வீட்டிற்கு கிளம்பினான். ஆனால் நிலாவோ வாணியோ அழைத்து கொண்டு தனக்கு தெரிந்த அடகு கடைக்கு கிளம்பி போய்க் கொண்டிருந்தாள். அதை அவளுடைய பேச்சிலிருந்து புரிந்து கொண்டவன் அவளை பின்தொடர்ந்தான். 2 கிராம் கூட இல்ல, இதுக்கு உனக்கு 15,000? அதெல்லாம் முடியாது என்று அடகு கடைக்காரர் கராராக பேசிக் கொண்டிருக்க அவர்களின் பேச்சை சற்று தொலைவில் நின்று ஆரவ் கவனித்தான். அவனுடைய மனம் வேதனையில் கொதித்தது. தங்கம் விற்கிற விலைக்கு தாராளமா கொடுக்கலாம் சார், கொடுங்க என்று நிலாவும் வாணியும் அவரிடம் தொடர்ந்து சண்டை போட்டு அவரிடம் தொடர்ந்து விவாதம் செய்து கொண்டிருந்தனர். அவரோ, அதெல்லாம் முடியாதுமா, 5,000 கொடுப்பேன், அதுக்கு மேல ஒரு பைசா எதிர்பார்க்காத என்று அவர் கோபமாக சொல்ல ஆரவின் மனம் தொடர்ந்து வலித்தது. தன் தந்தை ஒரே ஒரு செக்கில் கையெழுத்து போட்டால் போதும், நிலாவின் மொத்த குடும்ப வறுமையும் தீர்ந்து போகும். ஆனால் தன் தந்தை அதை செய்ய துணிய மாட்டார். அவரிடம் கேட்டு உதவி பெற்று நிலாவின் குடும்பத்திற்கு உதவி செய்வதும் தன் காதலுக்கு இழுக்கு என்று அவன் நினைத்தான். அதே சமயம் நிலாவின் கண்ணீரை எப்படியாவது துடைக்க வேண்டும். நேரடியாக உதவி செய்தால் அவள் நிச்சயம் ஒப்புக்கொள்ள மாட்டாள். மாறாக அவளுக்கு ஏதாவது ஒரு சாக்கிட்டு உதவ வேண்டும் என்று அவன் மனம் தொடர்ந்து சிந்திக்க தொடங்கியது. அத்தியாயம் 8. அடகு கடையின் வாசலில் நின்று வாணியும் அவளுடைய படிப்பு செலவிற்காக நிலாவும் தொடர்ந்து அடகு கடைக்காரரிடம் பேரம் பேசிக் கொண்டிருந்த காட்சி ஆரவின் மனதிற்குள் மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியது. அவளுக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என்று அவன் தவித்தான். ஆனால் எப்படி உதவி செய்வது என்று புரியாமல் துடித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து நிலாவும் வாணியும் கோபமாக அந்த கடையை விட்டு வெளியேறும் காட்சி அவன் கண்ணில் பட அவர்கள் செல்லும் வரை மரத்தடியில் அமைதியாக நின்றிருந்தான். பிறகு வேகமாக அந்த கடைக்குள் போய் தன்னுடைய கையிருப்பில் இருந்த மொத்த பணத்தையும் எடுத்து அந்த அடகு கடைக்காரரிடம் நீட்டினான். என்ன சார் இது என்று அவர் புரியாமல் கேட்க, 2 பேர் வந்துட்டு போனாங்கல்ல, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், நேரடியா பணம் கொடுத்து உதவனா வேண்டான்னு சொல்லுவாங்க என்று அவன் இழுக்கவும், அதுக்கு என்று அவர் கொஞ்சம் சந்தேகத்தோடு பார்த்தார். இல்ல சார், ஃபேமிலி கொஞ்சம் பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால பேசுறது இல்ல, அவங்கள பார்க்க பாவமா இருக்கு, இந்த பணத்தை அவங்க கிட்ட எப்படியாச்சும் கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார், ஒரு உதவியா நினைச்சு செய்யுங்க சார், ப்ளீஸ் சார் என்று மீண்டும் மீண்டும் அந்த அடகு கடைக்காரரிடம் கெஞ்சலோடு உதவி கேட்கவும் அவர் மனம் இறங்கினார். சரி சரி என்று விட்டு தன் கடையில் வேலை செய்யும் எடுப்பிடி பையனிடம்
அந்த 2 பொண்ணுங்களையும் போய் கூட்டிட்டு வா என்று உத்தரவு போட்டார். ஆரவ் அவர் கையில் பணத்தை திணித்துவிட்டு வேகமாக கடைக்கு பின்னால் சென்று ஒளிந்து கொண்டான். நிலாவும் வாணியும் மெல்ல நடந்து மெயின் ரோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அக்கா, உங்க 2 பேரையும் சார் வர சொன்னாரு என்று கடைக்கார பையன் வந்து சொல்லவும் நிலாவின் முகத்தில் கேள்விக்குறி தோன்றியது. என்னக்கா திருப்பி கூப்பிடுறாங்க என்று புரியாமல் வாணி கேட்க, சரி வா, என்னன்னு பார்த்துட்டு வருவோம் என்று நிலா திருப்பி நடக்க ஆரம்பித்தாள். அவர்கள் இருவரும் அடகு கடை வாசலில் வந்து நிற்கவும் அடகு கடையின் உரிமையாளர், நீங்க 2 பேரும் பேசுறத வச்சு யோசிச்சு பார்த்தேன். பார்க்க கொஞ்சம் பாவமாவும் இருந்துச்சு. படிப்பு விஷயம் வேற. சரி, போனா போகுது. இந்தாங்க 15,000 ரூபாய் என்று ஆரவ் கொடுத்த பணத்தை அடகு கடைக்காரர் நிலாவிடம் நீட்ட நிலா சந்தோஷத்தோடு அதை வாங்கி கொண்டாள். வாணி அக்காவின் கம்மலான 2 கிராம் தோட்டை எடுத்து அவசரமாக அடகு கடைக்காரரிடம் கொடுக்க அவர் அதை எடுத்து உரசி பார்ப்பது போல சற்றே பாவலா செய்து விட்டு பெட்டிக்குள் வாங்கி வைத்தார். 2 மாசம்தான் டைம், அதுக்குள்ள வந்து பணத்தை கொடுத்துட்டு நகையை மீட்டுக்கணும், புரியுதா என்று லேசாக மிரட்டலோடு பேசினார். நிலா சந்தோஷமாக அந்த பணத்தை எண்ணி தன்னுடைய ஹேண்ட்பேக்குக்குள் வைத்துவிட்டு, கண்டிப்பா வந்து பணத்தை கொடுத்து மீட்டுப்போம், ரொம்ப நன்றி, இந்த உதவியை நாங்க மறக்க மாட்டோம் என்று நெகிழ்ச்சியோடு சொன்னாள். சரி சரி, போயிட்டு வாங்க என்று அவர் சொல்லிவிட்டு தன் வேலையை பார்க்க போக வாணியும் நிலாவும் சந்தோஷமாக நடக்கத் தொடங்கினர். அவர்கள் இருவரும் சந்தோஷமாக நடந்து செல்வதை ஆரவ் மறைவில் நின்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனதிற்குள் கையிருப்பில் இருந்த பணம் மொத்தமும் போய்விட்டது என்ற எண்ணம் தோன்றினாலும் நிலாவுடைய சந்தோஷமும் புன்னகையும் அவனுக்கு ரொம்பவும் ஆறுதலாக இருந்தது. பணம் சம்பாதித்துக் கொள்ளலாம், ஆனால் நிலாவின் அன்பை எப்படி சம்பாதிக்கப் போகிறோம் என்று தொடர்ந்து யோசித்தான். மேலும் நிலாவிற்கு என்ன மாதிரி உதவி தேவைப்படும், அவளை எப்படி சமாதானப்படுத்துவது, அவளிடம் முன்பு போல எப்படி பழகத் தொடங்குவது என்று யோசிக்க ஆரம்பித்தான். நாட்கள் மெல்ல மெல்ல கரைந்தது. 1 வாரத்திற்கு மேல் சென்றுவிட்ட நிலையில் நிலாவை அணுகி பேச இன்னும் ஆரவருக்கு தைரியம் வரவில்லை. பள்ளியில் அவள் உணவு இடைவேளையின் பொழுது தனியாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த நேரம் ஆரவ் அவளை தேடி சென்றான். நிலா, ஒரு 5 நிமிஷம் எனக்காக என்று அவளிடம் போய் அனுமதி கேட்கவும் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். சாப்பிட்டு கொண்டிருந்த டிஃபன் பாக்ஸை அவசரமாக மூடி அங்கிருந்து வெளியேறவும் நினைத்தாள். நிலா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, ஏன் இப்படி நடந்துக்கிற என்று கோபமாக கத்திய ஆரவ் அவள் கையை இறுக்கமாக பற்றி, ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றத கேட்டாதான் என்ன என்று கோபமாக சொல்ல, உங்ககிட்ட பேச எதுவுமே இல்ல, உங்க அப்பா பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டாரு, இனி என்னை தேடி வந்து பேச முயற்சி செஞ்சீங்கன்னா அது நம்ம 2 பேருக்குமே நல்லதில்ல என்று மெல்லிய குரலில் அதே சமயம் அழுத்தமாக கோபம் நிறைந்த குரலில் சொல்லிவிட்டு அங்கிருந்து அவள் விலகி சென்றாள். அந்த விலகல் ஆரவின் மனதிற்குள் மேலும் வலியைத்தான் கொடுத்தது. அதே சமயம் தான் நேற்று இரவு பார்த்த அந்த காட்சியை பற்றி நிலாவிடம் சொல்லி அவளை எச்சரிக்க வேண்டும் என்ற துடிப்பு அவனிடம் அதிகம் இருந்தது. எப்படி சொல்வது, என்னவென்று சொல்வது, அவள் சொன்னாலும் நம்புவாளா என்ற கேள்வியோடு ஆரவ் யோசித்தபடி அப்படியே நின்று விட்டான். அத்தியாயம் 9. ஆரவ் தனக்கு முன்னால் கோபத்தோடு சென்று கொண்டிருந்த நிலாவை வைத்துக்கண் எடுக்காமல் தொடர்ந்து ஆதங்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். நிலாவுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று அவனுக்குள் கவலை எழுந்தது. ஒரு பக்கம் தன்னுடைய தங்கைகளுக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கும் நிலா, உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டு வீட்டிற்குள் முடங்கி கிடக்கும் அவளுடைய அம்மா, இதற்கிடையில் தன்னுடைய காதல், மேலும் கேட்டரிங் கம்பெனிக்கு வேலைக்கு செல்ல முடியாது என்று தன் தோழியிடம் நிலா சொல்லிக் கொண்டிருந்த சம்பவம் என்று அவன் மனதிற்குள் நிறைய எண்ணங்கள் தலையடித்துக் கொண்டிருந்தன. அவற்றையெல்லாம் கடந்து கயல்விழி உடைய இப்பொழுதைய பிரச்சனை, அதை நிலாவிடம் எப்படி சொல்லி அவளை தயார் செய்வது, கயல்விழியை எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்ற கவலை அவனுக்குள் தலை தூக்கியது. அவன் வேகமாக நிலா பின்னால் ஓடினான். அவளை கடந்து சென்று அவளுடைய வழியை மறித்து 2 கைகளையும் குறுக்கே விரித்து கொண்டு, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு என்று உரத்த குரலில் கத்தவும் அவள் அதிர்ந்து போனாள். சற்றே பயத்தோடும் கோபத்தோடும் பதற்றம் மிகுந்த கண்களோடு அவனை பார்த்தாள். ஆரவ், நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, அது மட்டும் இல்லாம நீங்க நடந்துக்கிற விதம் எனக்கு ரொம்ப கோவத்தை கொடுக்குது, பிளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க என்று அவள் டென்ஷனோடு சொல்லவும், உன்னை டென்ஷன் பண்றதுக்கோ இல்ல பயப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நான் நடந்துக்கல, உன்னோட சிஸ்டர் கயல்விழிய பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். அவளை பத்தி நீங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு என்று நிலா கோபமாக கேட்கவும், அவளை நேத்தி ஒரு பையனோட பார்த்தேன் என்று அதிர்ச்சியான குரலில் ஆரவ் சொல்லவும் நிலாவிற்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. அவள் முகத்தில் டென்ஷன் கூடியது. ஆரவ்,
நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணதுனால என் தங்கச்சி மேல இந்த மாதிரி பழியெல்லாம் போடாதீங்க என்று அவள் கத்தவும், நான் உண்மையைத்தான் சொல்றேன் என்று தன் செல்போனில் அவன் பதிவு செய்து வைத்திருந்த அந்த காட்சியை எடுத்து ஓடவிட்டான். அதில் கயல்விழி யாரோ ஒரு இளைஞனோடு கைகோர்த்தபடி சிரித்து பேசியபடி நடந்து செல்வதை பார்த்த நிலா மனதிற்குள் துடித்து போனாள். வெளியே முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு ஆரவை முறைத்தாள். என்ன முறைக்கிற? உன் தங்கச்சி கயல்விழி தானே? அவ யாரோ ஒரு பையன் கூட சிரிச்சு பேசிட்டு போறத நீயே பார்த்தல்ல என்றான். இது ஏன் ஏஐ வீடியோவா இருக்கக்கூடாது என்று அவள் கேட்கவும், நீ என்ன பைத்தியமா? எனக்கு வேற வேலை வெட்டியே இல்ல பாரு. உன் தங்கச்சிய போட்டோ எடுத்து அப்படியே அதை ஏஐல எடிட் பண்ணி உன்கிட்ட காட்டணும்னு. இங்க பாரு நிலா, நீ உன் தங்கச்சிய நம்பு, வேண்டான்னு சொல்லல. ஆனா அவ வயச நம்பாத. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது உண்மை. அந்த பையன் யாரு என்னன்னு நான் விசாரிச்சுட்டேன். அவனோட கேரக்டர் அவ்வளவா சரி கிடையாதுன்னு தான் எனக்கு தகவல் கிடைச்சது. உன்கிட்ட இதை சொல்றதுக்காக தான் வந்தேன். கொஞ்சம் கவனமா நடந்துக்கோ. உன் தங்கச்சி கயல்விழிய என்னன்னு விசாரி என்று சொல்லிவிட்டு ஆரோ வேகமாக நடந்து செல்ல நிலாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. கயல்விழி சின்ன பெண், +2 தான் படிக்கிறாள். அவளுக்கு காதல் என்றெல்லாம் யோசிக்க தெரியுமா என்று நிலா குழப்பத்தோடு தொடர்ந்து தன் வேலையை கவனிக்க சென்றாள். ஆனால் அவளுடைய மனம் வேலையில் ஒட்டவே இல்லை. தன் தங்கை கயல்விழி ஏதாவது ஆபத்தில் சிக்கிவிட்டால் என்ன செய்வது என்று அவளுடைய மனம் தொடர்ந்து பதைக்க தொடங்கியது. அத்தியாயம் 10. கயல்விழி தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினாள். ஆரவை சென்று ஒருமுறை பார்க்கலாமா? அவன் சொன்னது எந்த அளவிற்கு உண்மை என்று அவள் மனம் தொடர்ந்து முன்னும் பின்னும் மூசலாடி கொண்டே இருந்தது. அதே சமயம் ஆரவின் உதவி இல்லாமல் கயல்விழியை முதலில் விசாரித்து அப்படி எதுவும் நடக்கவில்லை என்றால் நிச்சயம் ஆரவிற்கு ஒரு பெரிய பூஜை நடத்த வேண்டும் என்றும் அவளுடைய மனம் உரத்த குரலில் பேசியது. கயல்விழி பற்றி யோசித்தபடியே நிலா குழப்பத்தோடு தொடர்ந்து நடந்தாள். நிலா மெல்ல நடந்து பள்ளி வளாகத்தை கடந்து சாலையில் போய்க் கொண்டிருந்தாள். அவளை தூர இருந்து கண்காணித்துக் கொண்டே இருந்த ஆரவ் வேகமாக நடை போட்டு அவளை எட்டி பிடித்தான். என்ன நிலா, நான் சொன்னதை யோசிச்சு பாத்தியா என்று மெல்லிய குரலில் பக்கவாட்டில் நடந்தபடியே ஆரவ் கேட்க நிலா நின்று திரும்பி அவனை நிதானமாக பார்த்தாள். ஆரவ், நான் என்னோட சிஸ்டர் கிட்ட போய் கேட்கதான் போறேன். அவ மட்டும் இல்லைன்னு சொல்லட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு என்று பற்களை மெல்ல கடித்து விட்டு வேகமாக நடந்தாள். ஆரவ் அப்படியே தேங்கி நின்றான். நிலாவுடைய நன்மதிப்பை இழந்து விடுவோமோ என்ற மெல்லிய கவலை அவனுக்குள் தோன்றினாலும் கயல்விழி ஒரு இளைஞனோடு, அதுவும் தவறான நடத்தி கொண்ட எண்ணம் கொண்ட ஒரு இளைஞனோடு காதல் வலையில் சிக்கி இருக்கிறாள் என்பது அவனுக்கு சர்வ நிச்சயம். எனவே நிச்சயம் தன் காதலி தன்னையும் தன்னுடைய நல்ல நோக்கத்தையும் புரிந்து கொள்வாள் என்ற நிதானமான மனநிலையோடு அவன் தன் வீட்டிற்கு நடந்தான். கயல்விழி மாலை 6 மணி அளவில் தன் தங்கை டியூஷனில் இருந்து திரும்பி வந்த பிறகு அவளை அழைத்து பேசலாம் என்று காத்திருந்தாள். ஆனால் கயல்விழியுடைய தோழி மட்டுமே டியூஷனில் இருந்து திரும்பி இருந்தாள். பக்கத்து வீட்டு பெண்ணான கயல்விழியின் தோழி பவித்ரா துள்ளி குதித்து தன் வீட்டிற்குள் செல்வதை கவனித்த நிலா, பவி, ஒரு நிமிஷம் நில்லுமா என்று அழைத்தாள். பவித்ராவும் நின்று திரும்பி பார்த்தாள். சொல்லுங்கக்கா என்று குறைவான குரலில் கேட்டுவிட்டு பவித்ரா நிலாவின் அருகில் வர, கயல்விழியும் உன்னோட தான் டியூஷன்ல படிக்கிறா, அவ இன்னும் வரலையே என்று மெல்ல கவலையோடு விசாரித்தாள். அக்கா, அது என்று பவித்ரா தயங்கிவிட்டு, ஒன்னும் இல்லக்கா, அவ கொஞ்சம் டவுட் கேட்டா, சார் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு என்று எதையோ மென்று விழுங்கியபடி பேசிவிட்டு பவித்ரா நழுவி சென்றாள். பவித்ராவின் நழுவல் பேச்சு நிலாவிற்கு மனதிற்குள் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது. ஆரவ் சொன்னது உண்மைதான் போல என்று தனக்குள் நினைத்தாலும் தன் தங்கை கயல்விழி அப்படிப்பட்டவள் இல்லை என்ற எண்ணம் நிலாவின் மனதிற்குள் உறுதியாக மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டே இருந்தது. நேரம் மெல்ல கடந்து சென்று கொண்டே இருக்க கயல்விழி டியூஷனில் இருந்து திரும்பாதது வீட்டில் எல்லோருக்குமே பதட்டம் ஏற்படுத்தியது. நிலாவுடைய அம்மா, நிலா, கயல்விழி இன்னும் டியூஷன்ல இருந்து வரலமா, என்ன ஏதுன்னு புரியல, நீ டியூஷன் சாருக்கு போன் பண்ணி என்னன்னு கொஞ்சம் விசாரியேன் என்று மெல்லிய குரலில் அதே சமயம் டென்ஷனும் கவலையுமாக வந்து சொல்ல, நிலா தன்னுடைய செல்போனை எடுத்து டியூஷன் மாஸ்டருக்கு டயல் செய்தாள். எதிர்பக்கம் ரிங் போய்கொண்டே இருந்தது. நிலாவிற்கு அது இன்னும் டென்ஷனை கூட்டியது. முழு ரிங் அடித்து ஓய்ந்த பிறகு போன் எடுக்க மாட்டேங்கிறாருமா என்று கவலையோடு அவள் சொல்லவும் டியூஷன் மாஸ்டரிடம் இருந்து மீண்டும் அவளுக்கு அழைப்பு வந்தது. சொல்லுங்க நிலா மேடம் என்று அவர் உற்சாகமாக பேச, கயல்விழிக்கு டியூஷன் முடிஞ்சிச்சா சார் என்று கேட்டாள். இப்பவே முடிஞ்சிருச்சுமா, எல்லாருமே வீட்டுக்கு போயாச்சே, ஏன் இன்னும் கயல்விழி வீட்டுக்கு வரலையா என்று எதிர்பக்கம் அவர் கேள்வி கேட்க, இல்ல சார், அது நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன், அதனாலதான் தேங்க்யூ சார் என்று பதட்டமான குரலில் சொல்லிவிட்டு நிலா போனை கட் செய்தாள். பக்கத்தில் நின்று கொண்டிருந்த வாணியும் அவர்களுடைய அம்மாவும் நிலா பேசுவதை கவனித்து விட்டு, ஐயோ, கயல்விழி இன்னும் வீட்டுக்கு வரலையே,
டியூஷன்லயும் இல்லனா எங்க போயிருப்பா என்று இருவரும் பதற ஆரம்பித்தனர். அவர்களுடைய பதற்றம் நிலாவின் பதற்றத்தை மேலும் அதிகப்படுத்தியது. இப்பொழுது என்ன செய்வது என்று 3 பெண்களும் புரியாமல் நின்றிருக்க நிலாவின் மனதிற்குள் ஆரவின் முகம் தோன்றி மறைந்தது. ஆரவிடம் உதவி கேட்கலாமா என்று அவள் யோசித்துக் கொண்டே நின்று கொண்டிருந்தாள். நேரம் போய்க் கொண்டே இருந்தது. நிலாவின் வீட்டில் பதற்றம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. வேறு வழி இல்லை, ஆரவை அழைத்துத்தான் தீர வேண்டும் என்ற நிலாவின் மனதிற்குள் தோன்றிய எண்ணம் அழுத்தமாக நிலா மெல்ல செல்போனில் ஆரவின் நம்பரை தேடி டயல் செய்யலாமா என்ற யோசனையோடு தயங்கி நின்றாள். ஆனால் அவள் வாசலில் யாரோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். அத்தியாயம் 11. திடுக்கிட்டு நிமிர்ந்த நிலா தன் வாசலில் வந்து நின்ற ஆரவை பார்த்துவிட்டு புன்னகை பூத்தாள். வாங்க ஆரவ், உங்களுக்கு தான் போன் பண்ணணும்னு நினைச்சேன் என்று அவள் சகஜமான குரலில் பேசவும் ஆரவின் மனதிற்குள் சற்றே நிம்மதி தோன்றியது. நிலா, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு என்று அவன் தடுமாற்றத்தோடு பேச்சை தொடங்கவும், ஆரவ் சார் கயல்விழி இன்னும் டியூஷன்ல இருந்து வரல, அதான் நாங்க எல்லாரும் அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம் என்று வாணி தானாகவே முன்வந்து பேசினாள். வாணியின் பேச்சு நிலாவிற்கு கொஞ்சம் எரிச்சலை கொடுத்தாலும் வேறு வழி இல்லை என்று அவள் அமைதியாக இருந்தாள். கவலைப்படாதீங்க, கயல்விழி எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். வாணி, நீ அம்மாவுக்கு துணையா வீட்லயே இரு, நானும் உங்க அக்கா நிலாவும் போய் கயல்விழியை கூட்டிட்டு வரோம் என்று தைரியமான குரலில் ஆரவ் சொல்லவும் வாணி தலையாட்டினாள். எப்படியாச்சும் தேடி பத்திரமா கூட்டிட்டு வந்துரு, சின்ன பொண்ணு, ரொம்ப வாய் துடுக்கான பொண்ணு, எங்கேயாச்சும் நின்னு பறக்க பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு இருக்கும் என்று நிலாவின் அம்மா சற்றே கலக்கத்தோடு சொன்னாள். அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, வாணி அம்மாவை பார்த்துக்கோ என்று அதட்டலான குரலில் நிலா சொல்லிவிட்டு ஆரவுடன் வெளியே வந்தாள். ஆரவ் தன்னுடைய பைக்கில் வந்திருந்தான். நிலாவையும் அதிலேயே அழைத்து கொண்டு கயல்விழியை தேட போகலாம் என்று அவன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்க, ஆரவ் நீங்க உங்க பைக்ல வாங்க, நான் ஆட்டோ பிடிச்சு வரேன் என்றாள். ஆட்டோ இந்த நேரத்துல கிடைக்கிறது சிரமம், அது மட்டும் இல்ல, நீங்க ஆட்டோ பிடிச்சு வந்து கயல்விழியை தேடுறதுக்குள்ள அவ 4 ஊர் தாண்டி போயிரு, சும்மா உட்காரு என்று அதட்டலான குரலில் ஆரவ் சொல்லவும் வேறு வழி இல்லாமல் ஆரவோடு பைக்கில் நிலா ஏறி அமர்ந்தாள். வேறு வழி இல்லாமல் ஏறி அமர்ந்த நிலாவின் நிலைமையை நினைத்த ஆரவ் மனதிற்குள் லேசாக புன்னகை சிந்தினான். தன்னை நிலாவிற்கு நிரூபிக்கவும் தன்னுடைய காதல் உண்மை என்று அவளுக்கு புரிய வைக்கவும் இது நல்ல வாய்ப்பு. அதே சமயம் வழிமாறி போக இருக்கும் கயல்விழியையும் எப்படியாவது மீட்டாக வேண்டும் என்று அவன் மனதிற்குள் வேகமாக யோசித்தான். கயல்விழியை நேற்று சந்தித்த அதே இடத்தில் இன்று கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று வேகமாக பைக்கை விரட்டினான். நிலா வேகமாக பைக் செல்வதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் அவனுடைய தோலை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அது ஆரவின் மனதிற்குள் மெல்லிய தென்றல் காற்று வீசுவது போல சுகத்தை தந்தது. அவன் அந்த இதத்தையும் சுகத்தையும் அனுபவித்தபடியே வேகமாக வண்டியை செலுத்தினான். அந்த சின்ன சந்துக்குள் இருக்கும் பிள்ளையார் கோயில் வாசல் அருகே சென்று பைக்கை நிறுத்தினான். அதை பார்த்துவிட்டு நிலா குழம்பினாள். என்ன, இங்கே கொண்டு வந்து வண்டியை நிறுத்திருக்கீங்க என்று சந்தேகத்தோடு கேட்டாள். உன் புத்தி எப்பவும் சந்தேகம் மட்டும்தான் படுமா என்று பற்களை கடித்த ஆரவ், நேத்து உன் தங்கச்சியும் அந்த பையனும் இங்கதான் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் கூட போட்டோ எடுத்தேன், அந்த போட்டோவை தான் உங்ககிட்ட காட்டினேன் என்று பற்களை கடித்தபடி அவன் சொல்லிவிட்டு, சரி சரி இங்கேயே வெயிட் பண்ணு, பக்கத்துல எங்கேயாச்சும் இருக்காளான்னு பார்த்துட்டு வரேன் என்று ஆரவ் இருட்டில் தன்னுடைய செல்போனில் இருந்த டார்ச் லைட்டை ஆன் செய்துவிட்டு நடந்தான். நிலாவிற்கு அங்கு இருட்டில் தனியாக நிற்பது கொஞ்சம் பயத்தையும் பதட்டத்தையும் கொடுத்தது. நில்லுங்க, நானும் வரேன் என்று மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு அவனை பின்தொடர்ந்தாள். அவர்கள் இருவரும் இருட்டில் மெல்ல அடியெடுத்து நடந்து கொண்டிருந்தனர். ஆனால் சற்றே தொலைவில் பிள்ளையார் கோவிலுக்கு எதிர்ப்பக்கம் 2 உருவங்கள் தனியே நின்று பேசிக் கொண்டிருப்பதை ஆரவ் கவனித்தான். நிலாவின் கையை இறுக்க பற்றி நிறுத்தினான். அமைதியா இரு என்பதை உணர்த்துவதற்காக உதட்டின் மீது விரல் வைத்து பேசாதே என்று ஜாடை செய்தான். நிலாவும் இருட்டில் கண்களை கூர்மையாக்கி தொலைவில் நின்றிருந்த 2 உருவங்களையும் கவனிக்க ஆரம்பித்தாள். எதிர்ப்பக்கம் நின்றிருந்த 2 உருவங்களில் ஒன்று கயல்விழி, மற்றொன்று அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அஜித். டே அஜித், நம்ம லவ் பண்றது எங்க வீட்ல தெரிஞ்சு போச்சுன்னா பிரச்சனை ஆயிடும்டா. நான் இப்பதான் +2 படிக்கிறேன், இதுக்கப்புறம் காலேஜ், அப்புறம் வேலை, இன்னும் நிறைய இருக்குடா. அது மட்டும் இல்ல, எனக்கு 2 அக்காங்க இருக்காங்க, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், நம்ம லவ் மேட்டர் அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. நீ மட்டும் பொறுப்பா நல்லா படிச்சுட்டேன்னு வையே, ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிட்டேன்னு வையே, எங்க அப்பா உன்னை கண்டிப்பா மருமகளா ஏத்துப்பாரு. எங்க அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் அவரோட பிசினஸ பொறுப்பா கவனிக்கிறதுக்கு படிச்ச ஒரு மருமக தான். நீ அந்த படிப்பை மட்டும் ஒழுங்கா முடி, மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று எதிர்ப்பக்கம் இருந்தவன் தன் கைகளை அத்துமீறிய கயல்விழியின் மீது செலுத்தியபடி பேசிக் கொண்டிருந்தான். அதில் தொலைவில் நின்று கவனித்த ஆரவ் மற்றும் நிலாவிற்கு எரிச்சல் தான் வந்தது.
இருந்தது. ஆரவ் கோபமாக சென்று அந்த இளைஞனுடைய சட்டையை பிடித்து பலார் என்று அறைய ஆரம்பித்தான். அதை பார்த்ததும் கயல்விழி முதலில் மிரண்டாள். பிறகு இருளுக்குள் அக்கா வருவதை பார்த்துவிட்டு பின்வாங்கினாள். அக்கா அது என்று ஏதேதோ சொல்லி அக்காவை சமாளிக்க நினைத்தாள். ஆனால் நிலாவோ வேகமாக சென்று கயல்விழியின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டாள். என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஆனா உனக்கு 17 வயசுலயே லவ் கேக்குதில்ல என்று கத்தினாள். இல்லக்கா அது அஜித் ரொம்ப நல்லவர்க்கா. அவரு ரொம்ப பெரிய பணக்காரருக்கா. எங்க ஸ்கூல் கரஸ்பாண்டன்டோடைய ஃப்ரெண்டோடைய என்று ஏதோ சொல்ல வந்த கயல்விழியின் உதடுகள் ஒட்டிக்கொள்ள கயல்விழியின் கண்களில் இருந்து மெல்ல கண்ணீர் சுரந்தது. ஆனால் நிலாவிற்கோ ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. கயல்விழியின் கன்னங்களில் மேலும் பலார் பலார் என்று அரைந்த நிலா அவளுடைய கையை பற்றி இழுத்து கொண்டு நடந்தாள். அதே சமயம் ஆரவ் அந்த இளைஞனை மேலும் 2 அறை விட்டான். என்னடா மைனர் பொண்ண லவ் பண்றியா? அவங்க அக்கா இல்ல அவங்க ஃபேமிலியில யாராவது போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ கலிதான் திங்கணும் தெரியுமா என்று கத்தினான். அதை கேட்க நீங்க யாரு சார் என்று அந்த இளைஞன் அஜித் பதிலுக்கு கத்தவும் கயல்விழி மிரட்சியோடு தன் அக்காவை பார்த்தாள். நிலாவோ நின்று திரும்பி அவருக்கு கேட்க உரிமை என்று உரத்த குரலில் சொல்லிவிட்டு வேகமாக நடந்தாள். அந்த ஒற்றை வார்த்தை ஆரவ் மனதிற்குள் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. நிலா தன்னுடைய காதலை மீண்டும் ஏற்றுக்கொண்டாள், தன்னை புரிந்து கொண்டு விட்டாள் என்ற நம்பிக்கையும் அது அளித்தது. அவன் உற்சாகத்தோடு அந்த இளைஞனை தள்ளிவிட்டு விட்டு நிலாவின் பின்னால் நடந்தான். நிலா, ஆரவ், கயல்விழி மூவரும் பைக் அருகே வந்து நின்றனர். கயல்விழிக்கு அக்காவின் முகத்தை பார்க்கவே கூச்சமாக இருந்தது. சாரிக்கா, அது வந்துக்கா, இல்லக்கா என்று ஏதேதோ சொல்ல முயன்று தோற்றுப்போய் அமைதி காத்தாள். ஆரவ் கயல்விழி மற்றும் நிலாவின் பேச்சை கவனித்தபடி அவர்களை முகங்களையே பார்த்தபடி நின்றிருந்தான். தேங்க்யூ சோ மச் ஆரவ். உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். நீங்க இல்லனா கயல்விழியை காப்பாத்திருக்கவே முடியாது என்று மெல்லிய குரலில் நிலா நன்றி செலுத்தினாள். இதுல என்ன இருக்கு என்று பெருந்தன்மையோடு தலையாட்டி புன்னகை புரிந்த ஆரவ் நிலாவின் மனதிற்குள் மீண்டும் இடம் பிடித்து விட்ட நிம்மதி பெருமூச்சோடு அவர்கள் இருவரையும் பார்த்தான். அத்தியாயம் 12. கயல்விழி தன் அக்காவின் முகத்தை எப்படி பார்ப்பது என்று புரியாமல் தயக்கத்தோடு அங்கேயே நின்றிருந்தாள். வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று ஆரவ் அவர்கள் இருவரையும் அழைத்து வந்து நிலாவின் வீட்டில் விட்டான். நிலா வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பு தங்கையின் முகத்தை கோபமாக பார்த்து நடந்த எதுவும் அம்மாவுக்கும் வாணிக்கும் தெரிய வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தாள். நிலாவின் கோபமான பார்வையை தாங்க முடியாமல் கயல்விழி தலையாட்டினாள். நன்றி ஆரவ் என்று மீண்டும் ஒருமுறை சொல்லிவிட்டு அவனை கையெடுத்து வணங்கிய நிலாவின் கண்களில் கண்ணீர் சுரந்தது. என்ன நிலா, இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு? ஒன்னும் கவலைப்படாத என்று ஆறுதல் சொல்லிவிட்டு ஆரவ் தன் பைக்கை கிளப்பிக் கொண்டு வீட்டிற்கு பறந்தான். அவன் மனதிற்குள் நிலாவின் அன்பு மீண்டும் கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷம் அதிகமானது. அதே சமயம் தன் தந்தையை எப்படி சமாளிக்கப் போகிறோம், அப்பாவின் எதிர்ப்பை மீறி நிலாவை எப்படி கரம் பிடிக்கப் போகிறோம், அவளோடு எப்படி சேர்ந்து வாழப்போகிறோம் என்ற கேள்விகள் அவனுக்குள் தொடர்ந்து முளைத்து கொண்டிருந்தன. அவன் வீட்டிற்கு சென்று உடை மாற்றிக்கொண்டு நிம்மதியாக படுக்கையில் விழுந்தான். அவனுக்கு பெரிதாக பசிக்கவில்லை. ஆனால் அப்பா பற்றிய கவலை அதிகம் இருந்தது. மெல்ல கண்களை மூடி நிலாவை பற்றி கனவு கண்டபடியே உறங்கிவிடலாம் என்று நினைத்தான். ஆனால் அவனை உறங்க விடாமல் செல்போன் தொடர்ந்து அடித்து கொண்டே இருந்தது. எரிச்சலோடு அதனுடைய திரையை பார்த்தவன் கோபத்தோடு வேற வேலையே இல்லையா என்று கத்தினான். போனை சைலண்டில் போட்டுவிட்டு நிலாவை பற்றி கனவு காணலாம் என்று நினைத்தான். ஆனால் போன் விடாமல் மீண்டும் அடிக்க கோபத்தோடு அதை அட்டன் செய்து என்ன சார் வேணும், எதுக்கு சும்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்று கத்தினான். எதிர்ப்பக்கம் அவன் அப்பாவின் பிஏவான சுதாகர், சார் ஒரே ஒரு நிமிஷம் சார் என்று கெஞ்சலோடு சொல்லவும் அவன் குரலில் இருந்த கெஞ்சலும் பதட்டமும் ஆரவிற்கு சற்றே வியப்பையும் திகைப்பையும் கொடுத்தது. என்னாச்சு சுதாகர் என்று மெல்லிய குரலில் ஆரவ் கேட்க, சார் நம்ம ராமகிருஷ்ணன் சாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஐசியூல இருக்காரு, ப்ளீஸ் சார் சீக்கிரம் வாங்க என்று எதிர்ப்பக்கம் சுதாகர் பதட்டத்தோடு தெரிவிக்கவும், என்ன ஹாஸ்பிட்டல் என்று அதே பதட்டத்தோடு ஆரவ் கேட்டான். நம்ம யூஸ்வலா பாக்குற ஹாஸ்பிட்டல் தான் சார், சிட்டி ஹாஸ்பிட்டல், வாங்க சார் என்று எதிர்ப்பக்கம் சுதாகர் தொடர்ந்து பதட்டத்தோடு சொல்லவும், ஓகே உடனே வரேன் என்று போனை கட் செய்த ஆரவ் அவசரமாக தன்னுடைய உடையை மீண்டும் மாற்றிக்கொண்டு பைக்கை கிளப்பிக் கொண்டு சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினான். போகிற வழி முழுக்கவே அவன் மனம் அப்பாவை பற்றி யோசித்து கவலைப்பட்டது. நிலா மீதான காதல் தற்காலிகமாக விடை பெற்று கிளம்பி சென்றிருந்தது. அப்பாவின் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்று தொடர்ந்து அவனுடைய மனம் கவலைப்பட்டபடியே இருந்தது. அப்பாவுக்காக அவன் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தபடியே ஹாஸ்பிட்டலை அடைந்தான். ஹாஸ்பிட்டலில் முகப்பில் தன் அப்பாவின் பெயரை சொல்லி விசாரிப்பதற்கு முன்பாகவே அவருடைய பிஏ அங்கே காத்து கொண்டிருக்க, சுதாகர் அப்பாக்கு எப்படி இருக்கு என்ற கேள்வியோடு ஆரவ் உள்ளே நுழைந்தான். அப்பாக்கு கொஞ்சம் சீரியஸ் தான்,
டாக்டர்ஸ் இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. உள்ள தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார்" என்று கவலையோடு சுதாகர் நடந்தவற்றையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கத் தொடங்கினான். ராமகிருஷ்ணன் மகனைப் பற்றி கவலைப்பட்டு அதிகமாக குடிக்க ஆரம்பித்து, பிறகு மன அழுத்தத்தின் காரணமாக அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததாக அவருடைய PA சுதாகர் தெரிவிக்க, ஆரவின் மனதிற்குள் மெல்லிய குற்ற உணர்ச்சி தோன்றியது. தன் தந்தையின் பண அதிகாரத்தையும் பணத்திமிரையும் மட்டுமே அவன் வெறுத்தபடி இருந்தான். ஆனால் தன் அப்பாவின் பணத்திமிரையும் அதிகாரத்தையும் மட்டுமே அவன் வெறுத்தான். அப்பாவின் மீது அவனுக்கு அதிக அன்பும் பாசமும் இருந்தது. அதை அவன் நினைத்து பார்த்தபடியே கண்ணாடி கதவுகளுக்கு வெளியே நின்று அப்பாவின் முகத்தை பார்த்து மெல்ல கண்ணீர் விட்டான். அத்தியாயம் 13. அடுத்த நாள் காலை பொழுது புலர்ந்தும் கூட ராமகிருஷ்ணனின் உடல் நலம் பற்றி எந்த ஒரு முன்னேற்றம் மிகுந்த தகவலும் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆரவ் தொடர்ந்து கவலைப்பட்டபடி ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தான். அவனுக்கு எதிர்ப்பக்கம் அவன் அப்பாவின் PA சுதாகர் கைகளை கட்டி அமைதியாக நின்றிருக்க, டாக்டர் பரபரப்போடு வெளியே வந்தார். "மிஸ்டர் ஆரவ், உங்க அப்பா உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு" என்று மெல்லிய குரலில் சொல்லவும், ஆரவ் கிருஷ்ணா அடித்து பிடித்து அவசரமாக உள்ளே நுழைந்தான். ஆக்சிஜன் உதவியோடு சுவாசித்துக் கொண்டிருந்த ராமகிருஷ்ணன் தன் மகனுடைய கையை இறுக்க பற்றி கொண்டார். "சாரிடா" என்று முணுமுணுப்பாக சொல்லவும், "எதுக்குப்பா சாரி" என்று ஆரவ் ஆறுதலாக அவர் கையை பற்றி கொண்டு பேசினான். "இல்லடா, பணம் எல்லாத்தையும் செஞ்சிரும், எல்லாத்தையும் சாதிச்சிரும் நினைச்சேன். ஆனா இங்க பாரு, இவ்வளோ பெரிய பணக்காரன் ஒரு ராத்திரி முழுக்க தனியா கிடக்க என்னை காப்பாத்துறதுக்கு மனுஷங்க தான் வந்தாங்க. பணத்திமிர்ல உன்னையும் அந்த பொண்ணையும் எவ்வளவோ காயப்படுத்தியும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நீ வந்து நிக்கிற" என்று அவர் வாயை மூடுவதற்குள்ளாகவே தகவல் அறிந்து நிலாவும் எப்படியோ அங்கு வந்து சேர்ந்திருந்தாள். தயக்கத்தோடு அவள் உள்ளே நுழையவும் அவளுடைய வருகை ஆரவிற்கே சற்று சர்ப்ரைஸாகத்தான் இருந்தது. அவன் ஆச்சரியத்தோடு நிலாவை பார்த்தான். நிலா ராமகிருஷ்ணனுக்கு வீட்டில் சமைத்து கொண்டு வந்திருப்பது இன்னும் அவர்கள் இருவரையுமே ஆச்சரியப்படுத்தியது. "சார், கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். இந்தாங்க, உங்களுக்காக நான் வீட்ல சூப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த சூப் குடிங்க. 2-3 நாள்ல நீங்க சரியாயிடுவீங்க பாருங்க" என்று ஆறுதலாக தொடர்ந்து நிலா பேசவும் ராமகிருஷ்ணனுடைய மனம் ரொம்பவும் நெகிழ்ந்தது. அவர் நிலாவை அருகில் அழைத்து அவளுடைய கையை பற்றி கொண்டார். "சாரிம்மா, நான் உன்னை ரொம்ப மனசு புண்படுறபடி பேசிட்டேன். மன்னிச்சுடு" என்று மெல்லிய குரலில் மன்னிப்பு கேட்டார். "ஐயோ சார், நீங்க வயசுல பெரியவர். இந்த மாதிரிலாம் மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது சார். விடுங்க, பழைய கதையெல்லாம் எதுக்கு" என்று அவரை மெல்ல அமர வைத்து தான் கொண்டு வந்த சூப்பை அவருக்கு புகட்ட முயன்ற நிலாவின் பெருந்தன்மை மிக்க மனதையும் அவளுடைய கனிவான பேச்சையும் கவனித்த ராமகிருஷ்ணனின் கண்களில் கண்ணீர் சுரக்க ஆரம்பித்தது. "எனக்கு மருமகன் வந்தா அது நீ மட்டும்தாம்மா" என்று நிலாவின் தலையில் கை வைத்து ராமகிருஷ்ணன் ஆசிர்வதிக்க ஆரவ் வியந்து போனான். தான் மலை போல நினைத்த பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல பனி போல விலகி கொண்டிருப்பது அவனுக்கு புரிந்தது. நிலாவின் முகத்தை ஓரக்கண்ணால் பார்த்த ஆரவ் மெல்லிய வெட்கத்தோடு முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். "நடிக்காதடா" என்று ராமகிருஷ்ணன் அதட்டலோடு கேலி செய்யவும் நிலா புன்னகையோடு தலை குனிந்தாள். அதே சமயம் நிலா தன்னுடைய பணக்கார அப்பாவை வெறுப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று ஆரவ் மனதிற்குள் பெரிய கேள்வி தோன்றியது. அதை தன் அப்பாவின் முன்பு வைத்து கேட்க அவனுக்கு கொஞ்சம் சங்கடமாகவும் இருந்தது. ஆனால் அதே கேள்வியை தன் அப்பா கேட்பார் என்று அவன் நினைக்கவே இல்லை. "அவங்கிட்ட ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியேம்மா" என்று சூப்பை மெல்ல உறிஞ்சி குடித்த ராமகிருஷ்ணன் நிலாவின் முகத்தை பார்த்து கேட்கவும், "கேளுங்க சார்" என்று அவள் உற்சாகமாக பதிலளித்தாள். "உனக்கு பணக்காரனுங்கனாலே பிடிக்காதாமே? என் பையன் சொன்னான். அதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா" என்று அவர் அடுத்த வாய் சூப்பை மெல்ல உறிஞ்சிவிட்டு கேட்கவும், நிலா சங்கடத்தோடு ஆரவையும் ராமகிருஷ்ணனையும் மாறி மாறி பார்த்தாள். "அது வந்து சார், வேண்டாம், இப்ப எதுக்கு அதை பத்தி" என்று தயக்கத்தோடு மழுப்பினாள். "இல்ல, நீ சொல்லணும். என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்" நடம் பிடிக்கவும், "இல்ல சார், அது அது வேண்டாமே" என்று மீண்டும் அவள் மறுத்தாள். "இல்ல, நீ சொல்லு நிலா, எனக்கும் அந்த கேள்வி மனசுக்குள்ள இருக்கு" என்று ஆரவ் சற்றே அழுத்தமாக சொல்ல, நிலா தயக்கத்தோடு ஆரம்பித்தாள். அது அது வந்து என்னுடைய அத்தை தனபாக்கியம்னு, அவங்க லவ் மேரேஜ் தான். எங்களை விட ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் நல்லா இருக்கிற ஒருத்தரை லவ் பண்ணி வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2-3 வருஷம் நல்லா தான் இருந்தாங்க. குழந்தையோட திரும்பி வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்லி ஒரே அழுக. எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்னு உங்களுக்கே தெரியும். அந்த சூழ்நிலையில அத்தையும் அத்தையோட குழந்தையையும் வச்சு பார்த்துக்க முடியலன்னு ஒரே பிரச்சனை. தாத்தாவும் பாட்டியும் அத்தைய வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு ஒரே பிடிவாதம்.
அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க லைஃப்ப ஃபேஸ் பண்ண முடியாம எல்லாருடைய ரிஜெக்ஷனையும் பார்த்து பயந்து மிரண்டு போய் தன்னோட குழந்தையோட கிணத்துல குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அந்த வயசுல எனக்கு எந்த மெச்சூரிட்டியும் இல்லதான். ஆனாலும் அந்த சம்பவம் என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. பணக்காரங்க நான் ஏமாத்துவாங்க, அடுத்தவங்கள மதிக்க மாட்டாங்க. அதுலயும் குறிப்பா ஏழைங்கன்னா, ஏழை பெண்கள்னா மதிக்கவே மாட்டாங்கன்னு எனக்குள்ள ஒரு இமேஜ் உருவாயிடுச்சு. அதனால தான் நான் ஆரவ் பணக்காரன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கோவப்பட்டேன். அவரு எங்க அத்தைய ஏமாத்தின அந்த ஆள் மாரி என்னையும் ஏமாத்திட்டு போயிடுவாரோன்னு எனக்குள்ள ஒரு பயம். அது அனாவசியம்னு அவர் எனக்காக என்னுடைய மனசை மாத்துறதுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாத்துல இருந்தும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் ராமகிருஷ்ணன் சார் நடந்துகிட்டது எனக்கு அந்த பயத்தை இன்னும் அதிகப்படுத்திடுச்சு. அதனால தான் நான் ஆரவ் கிட்டேருந்து முழுசா விலகி போகணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ நீங்க நேத்திக்கு கயல்விழி விஷயத்துல பண்ண ஹெல்ப் எனக்கு அத நல்லாவே மாத்திடுச்சு. இனிமே நான் தப்பா நினைக்க மாட்டேன். சாரி என்று ஆரவின் முகத்தை பார்த்து மெல்லிய தயக்கத்தோடு நிலா பேசிவிட்டு நிறுத்தினாள். ராமகிருஷ்ணன் அவருடைய தவறை உணர்ந்து வருந்தினார். சாரி நிலா, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு அந்த மாதிரிலாம் பேசல. பல 1000 கோடிக்கு சொந்தக்காரனா இருக்கிற என்னோட மகன் ஒரு சின்ன ஸ்கூல்ல டிராயிங் மாஸ்டரா உட்கார்ந்துகிட்டு என்னோட பிஸ்னஸை கவனிக்க மாட்டேன்னு சொல்லி டிராயிங்க்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறேன் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தான். அவன் வந்து இந்த பிஸ்னஸை கவனிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் அவனை நான் ரொம்ப ஹார்ஷா பேச வேண்டியதா போயிடுச்சு. அவன் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னது வேற இன்னும் என்னோட கோவத்தையும் டென்ஷனையும் அதிகப்படுத்திடுச்சு. மற்றபடி எனக்கு எந்த கோவமும் இல்லைம்மா. ஏழ்மை நிலைய நான் வந்து கடுமையா விமர்சிக்க காரணம் கூட என் மகன் மேல இருந்த கோவம்தான். மற்றபடி உங்க 2 பேரையும் பிரிக்கணும், உங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லவே இல்லை. என் குடும்பத்துக்கு வர மருமக ரொம்ப நல்லவளா இருக்கணும். என் குடும்பத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு அனுசரணையா நடந்துக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசை, நோக்கம் எல்லாமே. நீ படிச்ச புத்திசாலி பொண்ணாவும் இருக்க, பண்புள்ள பொண்ணாவும் இருக்க. உங்க 2 பேர் கல்யாணத்த நானே நடத்தி வைக்கிறேன் என்று ராமகிருஷ்ணன் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு சொல்லவும் அவர்கள் இருவருக்குமே அது சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுத்தது. அதே சமயம் கயல்விழியுடைய பிரச்சனை என்ன ஆகுமோ என்று ஆரவ் தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தான். அதை கவனித்த ராமகிருஷ்ணன் அதை பற்றியும் விசாரித்து தெரிந்து கொண்டார். டேய், அந்த பையன் யாருன்னு நம்ம லாயர் வித்யாபதியை விட்டு விசாரிக்க சொல்றேன். அந்த பையனோட பேக்ரவுண்ட் என்னன்னு கேக்குறேன். அந்த பையன் உண்மையாவே கயல்விழிய லவ் பண்றான்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லு. அவ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆயிக்கிட்டு என்று ராமகிருஷ்ணன் அலட்சியமாக சொல்லவும் நிலாவின் மனதிற்குள் நிம்மதி பிறந்தது. ராமகிருஷ்ணன் அடுத்த சில நாட்களில் மருத்துவர் உதவியோடு பூரண குணமடைந்து வீடு திரும்பினார். ஆரவிற்கும் நிலாவிற்கும் திருமணம் செய்ய அவர் நிச்சயதார்த்தம் மற்றும் முகூர்த்த நாட்களை குறித்தார். நிலாவின் அம்மாவிடம் பேசி அவருடைய சம்மதத்தையும் பெற்றார். தொடர்ந்து வந்த நாட்கள் எல்லாமே நிலா ஆரவிற்கு குதூகலமாகவே சென்றது. கயல்விழியுடைய பிரச்சனையும் நல்ல முடிவை எட்டியது. மேலும் அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த பாரதி உயர்நிலைப் பள்ளியை தங்களுடைய செலவில் எடுத்து நடத்தவும் ராமகிருஷ்ணன் முடிவு செய்தார். அந்த பள்ளியின் தலைமை மற்றும் நிர்வாக பொறுப்பை நிலாவிடம் ஒப்படைக்கவும் அதே சமயம் நிலா வேலை பார்த்து கொண்டிருந்த கேட்டரிங் கம்பெனியையும் எடுத்து நடத்தவும் ராமகிருஷ்ணன் முடிவு செய்ததாக அறிவிக்க நிலா மற்றும் ஆரவ் அதை திருவிழாவாக கொண்டாடத் தொடங்கினர். சுபம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த நாவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி ரொமான்டிக் மற்றும் த்ரில்லர் ஆடியோ நாவல்ஸை நம்ம சேனல் தொடர்ந்து கேட்க மகிழும் பூ ஆடியோ நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான நாவலில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.